இன்னைக்கு என்ன பேச போறோம் சரியா? என்னத்த பத்தி பேசலாம்னு வந்து உட்கார்ந்துருக்கோம். சொல்லுங்க. உங்க 2 பேத்துக்கு என்ன ஐடியா இருக்கு? ஓனர் நீங்க தான். நீங்க தான் சொல்லணும். சரி. சீரியஸா பேசுவோமா? இல்ல ஃபன்னா பேசுவோமான்னு எனக்கு ஐடியா இல்ல. ஏன்னா, இதுவரைக்கும் நாங்க இப்ப சீரியஸா பேசுனது இல்ல. ஏன்னா எங்க 4 பேருக்கு சீரியஸா உட்கார்ந்து பேசுறது வராது. சொல்லப்போனா. அதனால அது சீரியஸா பேசுனது இல்ல இதுவரைக்கும் நாங்க. நாங்க பேசினா சும்மா ஏதாவது ரேண்டமா ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துட்டு பேசிட்டு அப்படியே கிளம்பிருவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சீரியஸா பேசி இது வந்து பார்க்கலாமான்னு எனக்கு ஒரு இது இருக்கு. நீங்க சீரியஸா பேசுங்க. அது எப்படி கன்வே ஆகுதுன்னு பாப்போம். சரி. நான் வந்து பேசாம நம்ம வந்து இது ஆல்ரெடி பேசுன மாதிரி ஃபெமினிசமே பேசுவோம். சரியா? நான் வேற போயிட்டு இந்த பேட் கேர்ள் படம் வேற பார்த்துட்டு வந்தேனா, அது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறப்போ. பேசினா இன்னும் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்குன்ற மாரி எனக்கு தோணுச்சு. சரியா? அதனால பேசாம அத பத்தியே கூட பேசுவோம். பிரச்சனை இல்ல. சரி, இப்போ வந்து ஃபெமினிசம்னு சொன்னா உங்க 2 பேருக்கும் என்ன முதல் தாட் என்ன வருது? சொல்லுங்க பார்ப்போம். ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாரி இருக்குல்ல இதுதான் பேசினா. அப்படிதான் எனக்கு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் மாதிரி இருக்கு. அதான் ஆன்லைன் கிளாஸ் மாரி இருக்கு. சரி. சரி, ஆன்லைன் கிளாஸ்ல கொஸ்டின் சும்மா கேட்டு ஒரு ஒரு ஆன்சர் பண்ற மாதிரி. எனக்கு எனக்கு செமினார் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆன்லைன்ல உட்காந்து செமினார் எடுக்கிற மாதிரி தோணுது எனக்கு. சரி விடு விடு. பிரசன்டேஷனோட அப்பெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் வேணாம் இது. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி இருக்கு. நான் சரி சரி விடு. அப்போ நம்ம கான்வர்சேஷன் மாதிரியே போகணும். கிளாஸ் மாதிரி ஆயிடக்கூடாது. கிளாஸ் மாதிரி ஆனா நல்லா இருக்காது. கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். சரி சொல்லுங்க. நீங்க 2 பேரும் சொல்லுங்க. ம். உங்களுக்கு என்ன தோணுது? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் தாட்? ஃபெமினிசம்னு டேர்ம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி வீட்ல சின்ன சின்ன சண்டை நடக்கிறப்பெல்லாம் நம்மள இன்வால்வ் பண்ணாம, மெயினா பொண்ணுங்களை வந்து இன்வால்வ் பண்ணாம பேசுவாங்களா? கேட்டா நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஈவன் ஆஃப்டர் ஒரு மெச்சூரிட்டி வந்தக்கப்புறம் கூட அந்த மாதிரி இது பண்ணுவாங்கல்ல. அப்போல்லாம் கோவம் வரும். அப்பெல்லாம் வந்து இந்த டேர்ம்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்காது, இது பண்ணியிருக்காது. பட் ஏன் நம்மகிட்ட இது பண்ண மாட்டாங்க, ஏன் நம்மள இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு கோவம் வரும். அப்புறம் லேட்டரா தான் ஓகே அவங்களோட தாட்ஸ் வந்து இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறதுலாம் லேட்டரா தான் புரிஞ்சது. அதுக்குதான் அப்புறம் ஃபெமினிசம் நம்ம தான் பேசணும், நமக்கு என்ன சொல்லணுமோ அது நம்ம தான் சொல்லணும், வீட்டுல கேட்கலனாலும் சரி. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தெரிய வந்துச்சு. உனக்கு எப்படி வந்து இந்த டேர்ம் தெரியறதுக்கு முன்னாடியே உனக்கு வீட்டுல ஏதாவது இன்சிடென்ட்ஸ் இல்ல வெளியில யாராவது ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும்? அது வந்து அப்ப அப்பெல்லாம் பேர சொல்லக்கூடாது. அதுதான் மெயின் மேட்ரு. நான் அதுக்கிட்டதான் பேர ஆமா. சொல்லாம நீ சொல்லுன்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டு சரி. அப்ப நம்ம முதல் பேரை என்னன்னு சொல்லிடுவோம். மக்களே இன்னைக்கு நம்மளோட 2 பேர் இணைச்சிருக்காங்க. அதே சொல்லல. எடுத்த உடனே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணி டாபிக் உள்ளே போயிட்டேன். வணக்கம் மக்களே எல்லாம் ஆரம்பிக்கவே இல்லை. வணக்கம் மக்களே, இது உங்கள் தற்கொலை டாக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் குண்டு சிப்பு பேசுகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம கூட 2 புது ஸ்பீக்கர்ஸ் இணைஞ்சிருக்காங்க. உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்கப்பா. கெஸ்ட் ஸ்பீக்கர்னு சொல்லுங்க, அப்பதான் வருவோம். ஓ இல்ல, நான் என்ன சொல்றேன், வழக்கமா பேச போறீங்கன்ற ஒரு நம்பிக்கையில நான் சொல்றேன். அப்ப நீங்க வழக்கமா பேச மாட்டேன்னு சொல்ல வரீங்களா? ஓ சரி, ஓகே. அறிமுகப்படுத்திக்கங்க 2 பேரும். இன்ட்ரோ கொடுக்கணும். என்ன சொல்றது? பேரு நான் என்ன இப்ப நான் குண்டு சிம்முன்னு நான் சொல்லலையா? அந்த மாதிரி எம்ஜே வணக்கம். நீங்க சொல்லுங்க. என் பேரு மைரா. இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு புக்கோட கேரக்டர் நேம். சோ அது வச்சிருக்கேன். பாத்தியா, காரணத்தோட சொல்றாங்க பாத்தியா? அப்படித்தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். எம்ஜேனா இருங்க, அவ்வளவுதாங்க. அதுக்கு மேல என்னங்க சொல்றது? அது நான் தான். சரி ரைட் விடு. சரி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச வந்திருக்கோம்னா ஃபெமினிசம் பத்தி பேச வந்திருக்கோம். ஒன்னும் குழப்பிக்காதீங்க, நான் எடிட்ல மாத்தி போட்டுறேன். சரியா? நீ சொன்னது ஓகே. டேய் எம்ஜே நீ சொல்ற. என்ன சொல்றது, இது வந்து அவங்க சொன்ன மாதிரிதான். டேர்ம் வந்து ரொம்ப என்னடா யாரடி நீ மோகினி தனுஷ் மாதிரி அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்க? இல்லப்பா, அதான் ஸ்டார்ட் பண்ண நம்ம பாயிண்ட் பச்சன்ற வேற. சோ அது வீட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. வந்து ஒரு இப்ப ரீசெண்டா காலேஜ் டைம்ஸ்ல 11th 12th டைம்ல தான் அந்த டேர்ம் ஃபெமினிசம் டேர்ம் வந்துச்சு. அப்படியே வந்து என்னன்னா, இப்ப ஏதாவது வீட்டுல வேலை இருக்கும்ல, அது மாதிரி டொமஸ்டிக் ஒர்க்ஸ் தான் அது பண்ணும்போது, இதையே இவன் பண்ணல நான் மட்டும் பண்ணணும், அப்ப ஆரம்பிச்சது அது. அப்புறம் ஏன் அம்மா மட்டும் இதை பண்றாங்க, ஏன் அப்பா இதை பண்ண மாட்டாங்க, ஏன் அப்பா இப்ப அம்மா இப்படி இவங்க நடந்துக்கிறாங்க, அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க, மட்டும்
டாமினேட் பண்றாங்க. இதுல ஸ்டார்ட் ஆனதுதான். அது ஓகே. வழக்கமா நம்ம வீட்ல பார்க்கறப்பதான் எல்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்போ நானுமே வீட்ல பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் வெளிய என்ன நடக்குது, வெளிய என்ன சண்டை நடந்துகிட்டு இருக்குன்றதெல்லாம் பார்க்கறது. இந்த விஷயம் வந்து ரொம்ப பேசிக்கா நமக்கு தெரிஞ்சிருது. டக்குன்னு சின்ன வயசுலயே நமக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா வீட்லயே இந்த டைனமிக்ஸ் இருக்குன்ற மாரி ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் தான் வெளிய வந்து பார்க்குறப்போ, இது இவ்வளவு பெரிய பிரச்சனையான்ற மாரி நமக்கு ஒரு தாட் வரும். ஏன்னா இப்ப சின்ன வயசுல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்பாவும், அம்மாவும் சண்டை போடுறாங்கன்னா, ஆ வழக்கமா என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்பா வந்து ஏதாவது அம்மா சொல்லுவாங்க. அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்பா வந்து சும்மா உட்கார்ந்திருப்பாரு. சும்மா உட்கார்ந்திருப்பாரு. அம்மா தான் எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. கேட்டா அப்பா வெளிய போய் சம்பாதிச்சுட்டு வரேன்னு சொல்லுவாரு. எல்லாம் நடக்கும். ஈவன் தோ அம்மா வேலைக்கு போனதுல அதுதான் நடக்கும். பட் இருந்தாலுமே நமக்கு ஆ நம்ம கண்ல சின்ன வயசுல நம்ம இருக்கிறப்போ, நம்ம கண்ணால பார்க்கறப்ப என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, ஆ அப்பா வீட்ல இருப்பாரு. இல்ல வெளிய போவாரு, வேலைக்கு போவாரு, வருவாரு. பட் அம்மா தான் வீட்ல இருக்க வேலை எல்லாமே செய்யணுன்ற மாரி ஒரு இது இருக்கும். ஸோ அந்த ஒரு டைனமிக்ஸ்லயே நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்றப்போ, நமக்கு இது ஃபர்ஸ்ட்டு வந்து ஓகே இது அப்பா, அம்மாக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை போல. வெளிய எங்கேயும் இந்த மாரி இருக்காது போலன்ற மாரி தான் வருவோம். ஆனா, நம்ம ஸ்கூல்ல ஸ்கூல் படிக்கிறப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போறப்போ இதே மாரி நடக்கலாம். நடந்துட்டு இருக்கலாம். ஆ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வர்றோம். காலேஜ்லயுமே இதே மாரி நடக்கலாம். நம்ம வெளிய போறோம். வெளிய ஒரு வேற வேற இடத்துக்கு போறோம்ன்றப்போ, வேற வேற இடத்துலயும் ஒரே பிரச்சனை தான் நடக்குதுன்றப்போ, நம்ம அதெல்லாம் பார்த்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சு, ஓகே அப்ப இது ஒரு வீட்ல நடக்கல, எல்லா வீட்லயும் நடக்குது போலன்ற மாரி ஒரு இதுக்கு வருவோம். ஒரு யோசனைக்கு வருவோம். அங்கிருந்து நம்ம வெளிய இன்னும் இன்னும் வர வர, இப்போ காலேஜ்லாம் முடிச்சுட்டு வெளிய வந்துட்டோம்னா, நமக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். உலகத்துல என்ன நடக்குது? என்னென்ன எங்க போயிட்டு இருக்குன்னு. ஸோ அந்த டைம் தான் இந்த டெர்ம்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். பிளஸ் அது என்ன பிரச்சனை? என்ன நடக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு பாயிண்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபெமினிசம்னு சொன்னதுக்கு அப்புறம், இந்த டெர்ம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுச்சு? லைக் ஆ எ லைக் இந்த விஷயம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாரி ஏன் வந்து ஆ லைக் இப்ப பொண்ணுங்கன்னா இப்படி இது பண்றாங்க, கம்மியா பார்க்குறாங்க. பசங்கன்னா இப்படி அதிகமா பார்க்குறாங்கன்ற மாரி அந்த ஒரு இம்பேலன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாடியே. பட் அதுக்குன்னு ஒரு டெர்ம் இருக்குன்னு உங்களுக்கு எப்போ தெரிய வந்திருக்கும்? சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த டேர்ம் தெரிய வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்ல புக்ஸ்ல ஆக்சுவலா வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. புக்ஸ்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கும். பட் எக்ஸ்பிளிசிட்டா வந்து இந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் மெயினா தெரிய வந்துச்சு. இல்ல நான் ஆக்சுவலா புக்ல தான் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஓகே. ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்க வந்து இந்த புக்க சொல்றீங்க, பெண்ணியன் அடிமையானால் சொல்றீங்க. கரெக்ட்டா? இல்ல அது வந்து ஐடியாலஜி பேஸ் பண்ண புக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பெரியாரு அவரோட பேசிக்கான ஒரு விஷயத்துல அவர் சொன்ன பேசிக்கான விஷயத்துல பெண்ணியம் இருக்குன்றப்போ, அவர் அத பத்தி தான் எழுதப் போறாரு. அது வந்து ஐடியாலஜிக்கல் புக். அது வந்து நம்ம ஆ என்ன சொல்றது? அத இந்த மாரி ஒரு காமன் இதுக்குள்ள எடுத்துட்டு வர முடியாதுல்ல. இப்போ இவ மைரா சொல்றபடி பார்த்தோம்னா, அது வந்து இப்போ நம்ம சின்ன குழந்தையா இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து பேசிக்கா என்ன ஒரு காமிக்ஸ் படிக்கிறோம். ஆ இல்லன்னா ஏதாவது அந்த ரீடிங்க என்ஹான்ஸ் பண்ற மாரி புக்ஸ் தான் நம்ம படிப்போம். ஸ்டார்ட்டிங்ல. போக போக தான் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டோரி பேஸ்டா இந்த ஹாரி பாட்டர் மாரி கொஞ்சம் கலெக்ஷன்ஸா வர்றது. அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் ஆயி போகும். டைரக்ட்டா எடுத்த உடனே ஐடியாலஜி யாரும் போய் படிக்க போறதில்ல. ஐடியாலஜி மாரியோ, இல்ல பிலாசபி மாரியோ யாராவது புக் எடுத்து படிக்க போறதில்ல. அப்படி படிச்சாங்கன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு யாரும் ரீடிங்குள்ளயே வரமாட்டாங்க. அப்படின்றப்போ டைரக்ட்டா அவ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு தோணுது. ஆனா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா, எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த டெர்ம் வந்து இதுலருந்து தான் வந்துச்சு. நான் இந்த புக் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட்டு படிச்சேன்னு நெனைக்கிறேன். பெண்ணியன் ஒரு அடிமையால் புக்கா? 10th அப்புறம். ஆமா. ஆனா, ஓ! அப்ப எனக்கு நெறைய விஷயம் புரியல. அது ஒரு விஷயம். நெறைய விஷயம் புரியல. இப்ப திரும்ப அந்த புக் எடுத்து திரும்பி படிக்கும்போது தான், அப்பயே இப்படி இருக்கு. அந்த புக் நல்ல வேளை எனக்கு அந்த சோர்ஸ் கிடைச்சுச்சு. இந்த புக் படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்பவே. அதுதான் அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஒரு மனுஷன் இத பத்தி ஆல்ரெடி பேசியிருக்காரு. இது நமக்கு மட்டும் இருக்கிற தாட் கிடையாது. இது நம்ம அம்மாவுக்கும் இருக்கிறது தான். நம்ம பாட்டிக்கும் இது இருந்திருக்கும். ஆனா அவங்கலாம் யாரும் வெளில சொல்லல. அப்படின்னு வந்து இந்த புக்க படிச்சதுக்கு அப்புறம் தான் அது எப்படி சொல்றேன் அந்த புக்ல இருந்த எல்லாமே என் மண்டைக்குள்ள ஏறுனுச்சானா இல்ல. ஒரு பேசிக்கா ரஃபா இதான் மேட்ரு. இங்கதான் நம்ம அடி வாங்குறோம். இப்படிதான் நடக்குது. இதான் உலகம் அப்படின்றது வந்து அதுலதான் தெரிஞ்சது. அந்த புக் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு. இல்ல அது வந்து அவரு வந்து ரொம்ப எலாபரேட்டா பேசியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. என்னென்ன பாயிண்ட்ல வந்து உங்கள வந்து ஆ
அடிமைப்படுத்த ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி அதெல்லாம் ஈஸியா சொல்லியிருப்பாரு. ஈஸியா மீன்ஸ் எப்படி சொல்றேன்னா விளக்கியிருப்பாரு ஃபுல்லா. இந்த பாயிண்ட்ல தான் ஓ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி விளக்கியிருப்பாரு. அது வந்து நீ ஒரு சின்ன பிள்ளையா பாக்குறப்போ லைக் ஸ்கூல் குழந்தையா பாக்குறப்போ இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் என்னன்னே தெரியாம கூட இருக்கலாம். அதுல அவர் பேசிருக்க அதுதான் விஷயம் அப்படி அதுதான் இருக்குன்ற மாதிரி நான் சொல்றேன். அது கொஞ்சம் அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். ஆனா ஓகே, அது ஆக்சுவலா நல்ல பாயிண்ட் தான். பிரச்சனை என்னன்னா நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு 18 to 22 அந்த டயத்துல வந்து யாருக்கும் தெரியுறது இல்ல. அந்த புக்கோ இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியுறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் காலேஜ் படிக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அந்த அளவுக்கு பெரியாருன்ற ஒரு ஆளே வந்து எனக்கு தெரியாது ஆக்சுவலா சொல்ல போனா. நான் தான் காலேஜ் முடிச்சு வெளியே வந்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு தான் எனக்கு அந்த ஆள் யாருன்னே தெரியும். ரொம்ப லேட்டு தான் நான் இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப லேட்டு. இந்த விஷயம் ஒரு பெரியாருன்ற ஒருத்தரை கூட விட்டுறேன். நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள்னு உட்காந்து யோசிக்கிறப்பவே நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப லேட்டரா தான் தெரிய வந்துச்சு. மெயினா அந்த காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. காலேஜ்ல இருந்த வரைக்குமே எப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சின்ன சர்க்கிள்ல வந்து அந்த பிரச்சனைகள்லாம் வந்து இருந்தாலுமே பெருசா தெரியல. எனக்கு பெருசா தெரியல. எனக்கு அது வந்து நான் வந்து யோசிச்சு பார்க்கல. இங்க ஏன் இப்படி நடக்குது? இங்க நீங்க ஏன் இப்படி எஃபெக்ட் நடக்குதுன்ற ஆகல. மாதிரி. கரெக்ட். அது மேபி ஒரு ஒரு பிரிவிலேஜ்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அஃபெக்ட் ஆகாம இருக்கிற ஒரு பிரிவிலேஜ்ல நான் அந்த மாதிரி இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி கூட வச்சுக்கோ. ஆனா அது வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணி பாக்குற மாதிரி நான் பார்க்கல. அது எனக்கு இருக்கிற பிரச்சனையா கூட இருக்கலாம். இல்ல ஆண்கள்னு காமனா சொல்லக்கூடிய பிரச்சனையா கூட இருக்கலாம். ஏன்னா என்னைய சுத்தி இருந்தவங்க யாருமே அதை பத்தி பேசியும் நான் பார்த்தது இல்ல. பேசியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் எனக்கு அது என்னன்னா தெரிஞ்சிருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனா அதெல்லாம் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு நம்மளா வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நம்மளை சுத்தி என்னென்ன பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி ஒன்னொன்னா பாக்குறப்போதான் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி டேர்ம்ஸ் இதெல்லாமே தெரிய வருது. எனக்கு இது வந்து பேசிக்கா சொல்ல போனா என் வீட்ல அது நடந்திருக்கு. லைக் எங்க அம்மாவுக்கு என்ன நடக்குது, எங்க அப்பா என்ன பண்றாரு, எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன சண்டை நடக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியுது. அதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா அதுக்கு இப்படி ஒரு குளோபலான ஒரு பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் ஒண்ணுன்ற அந்த ஒரு லிங்க் வந்து எனக்கு வரல. நான் என்ன நினைச்சேன், இது என் வீட்ல நடக்க பிரச்சனை, இதுக்கும் வெளியே நடக்க பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இது இவங்க 2 பேரோட ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா இருக்குன்ற மாதிரி தான் என்னோட பர்செப்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே, அப்ப எல்லாருக்கும் இது நடக்குதுன்னா பிரச்சனை ஒண்ணுதான், எல்லார் வீட்லயும் அது வேற வேற விதத்துல நடக்குது அவ்வளவுதான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்தேன். ஸோ எனக்கு அப்படிதான் இன்ட்ரோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வந்தது வந்து ம், என் வீட்ல நடந்த பிரச்சனை தான். அதுக்கப்புறம் நான் வெளியே போய் தெரிஞ்சதுதான் பெரியாரு. பெரியார் இந்த மாதிரி பேசியிருக்காரு. அதுவும் 100 வருஷம் முன்னாடியே பேசியிருக்காரு. 100 வருஷம் அப்பல இருந்தே இந்த எக்ஸாக்ட்லி. பிரச்சனை இருக்கு. அப்பல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த பிரச்சனை இருந்திருக்குன்றதெல்லாம் ஹிஸ்டரி பார்க்க தெரியுது. அவரு 100 வருஷம் முன்னாடி பேசினாருன்றதே சொல்லப் போனா லேட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 200, 300 வருஷமாவே ஏகப்பட்ட இது நடந்திருக்கு. லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் ரொம்ப பழைய ஒரு 1600s அந்த டயத்துல எல்லாம் பார்த்தோன்னா பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. பொண்ணுங்க எதிர்த்து பேசினா அவங்க வந்து சூனியக்காரின்னு சொல்லி எரிக்கிற பழக்கம்லாம் இருந்திருக்கும். அப்படி ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற டயத்துக்கு 400 வருஷம் முன்னாடியே இருந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெரியாது. எனக்கு ஒரு தாட் வரும். இது மேபி சிவிலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆஹ், அந்த ஒரு பாகுபாடு வந்து இதா இருக்கும். இங்க கம்மி அங்க இருக்கலாம். அதிகமா இருக்கணும்ன்ற மாதிரி வந்திருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹியூமன்ஸ் ஆர் பேசிக்லி ஹண்டர்ஸ். கரெக்டா? அவங்க வந்து வேட்டையாடணும். அவங்க சர்வைவல் தான் அவங்களோட மெயின் இதுவே. வாழ்றதுக்கான மெயின் பாயிண்டே. அது தவிர வேற எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. ஆனா எப்போ வந்து சிவிலைசேஷன் ஒரு பாயிண்ட் வருதோ அந்த இடத்துல இவங்க இதெல்லாம் பண்ணணும், இவங்க இதெல்லாம் பண்ணணும்ன்ற மாதிரி பிரிச்சு வைக்க ஆரம்பிக்கிறப்போதான் இந்த இன்இக்வாலிட்டி மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நான் கரெக்ட். நினைக்கிறேன். இல்ல நானும் ஆஹ் அப்படிதான். ஆனா இப்போ சரி ஓகே, இப்போ மேபி அவங்க அந்த டைம்ல வந்து எப்படி சொல்றது, சிவிலைசேஷன் ஆரம்பிச்ச டயத்துல வந்து பெருசா அந்த ஒரு ஹோல்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆகல. ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு தாட்ல அவங்க இந்த மாதிரி நினைச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அது வந்து அதுவுமே மேபி நான் எப்படி சொல்லுவேன்னா ஒரு சர்வைவல்காக அவங்க பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வரும். எப்படி சொல்றேன்னா அவங்க இப்போ வந்து எப்படி சொல்றாங்க, நான் ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஊரை வந்து நம்ம எடுத்துக்க போறோம். அந்த ஊர்ல
இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க வீடு கட்டிக்கலாம். அப்போ நீங்க இந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். இதுல இருந்து வெளியே போறீங்கன்னா இந்த ரூல்ஸ் இருக்கு, இந்த ரெகுலேஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்றப்போ இந்த மாதிரி பெண்களுக்கு இதெல்லாம் மட்டும்தான் வேலைன்ற மாதிரி அவங்க ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை அவங்க சிஸ்டம் ஃபார்ம் பண்றதுக்காக அவங்க பண்ணாங்கன்னு சொல்லலாம், ஒரு விதத்துல சொல்லலாம். ஆனா அது இன்னைக்கும் ஃபாலோ பண்றது கரெக்டா தப்பான்றதுதான் பிரச்சனையா வந்து நிக்குது. கரெக்டா? ஆமா. ஏன்னா ஏன்றது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா நான் ஏன் இப்படி சொல்ல வரேன்ட்டு? ஏன்னா இல்ல எனக்கு வந்து உண்மையிலேயே அந்த அந்த ரூல்ஸ் எல்லாம் எழுதுனது யாரு அப்படின்னு பாக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. இப்படி இப்படி இல்ல இல்ல இருக்கு. இல்ல இல்ல இப்போ நீங்க இல்ல நீங்க இல்ல நான் சொல்ல இந்த புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ரொம்ப பழைய காலத்துல எழுதின புக்ஸ் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா திருக்குறள்ல இருந்து ஆரம்பிச்சு மத்த எல்லாமே சொல்றேன். அது எல்லாத்துலயுமே ஆத்தர் மென்னா இருக்கிறதுனால மென் பாயிண்ட் ஆஃப் வியூல விமன் இதுதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதேதான் ஃபாலோ பண்ணிட்டு கொண்டு வராங்களோ அப்படின்னு இல்ல இல்ல சொல்றேன். நீ ரிலீஜியஸ் புக்ஸ் சொல்ற கரெக்டா? ரிலீஜியஸ் புக்ஸ்னு சொல்றியா இல்ல நார்மலா புக்ஸ்னே சொல்றியா? நார்மல் புக் சொல்றேன். ரிலீஜியஸ் புக்ஸ்னு சொல்ல முடியாது. லைக் ரொம்ப பழைய பழைய புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே எழுதின புக்ஸ். இந்த சொல்றப்ப வந்து ஒரு பெண்ணனா வந்து இப்படிதான் இருப்பா, இப்படி அவளை அலங்கரிச்சுப்பா, இந்த மாதிரி தானே வந்து எல்லாமே இருக்கும் போயம்ஸ்ல. சோ அப்ப அப்படிதானே இருக்கு. ஓகே, சோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா பழங்காலத்து புக்ல எழுதினப்போ அது எழுதுனது வந்து ஒரு ஆண் வந்து எப்படி ஒரு பெண்ணை பாக்குறானோ அப்படிதான் அந்த பெண்ணை வந்து சித்தரிச்சிருக்கான்ற மாதிரி சொல்ல வரீங்க கரெக்டா? ஒரு சைடு ஆஃப் த ஸ்டோரி மட்டும் ஜட்ஜ் பண்ணி இவ்வளவுதான் இவங்களோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான், இவங்க இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது. சோ அதனால நம்ம எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு இது பண்ற மாதிரி இருக்குன்னு நான் சொல்றேன். அப்படி எழுதுனது அப்படி எழுதியிருக்கலாம். கரெக்ட் தான். ஏன்னா இப்போ ஒரு எழுதுனவன் ஒரு ஆணாவே இருக்கட்டுமே, ஒரு ஆண் எழுதுறான்னா அவனுக்கு பொண்ணுங்க இதெல்லாம் தான் பண்ணணும், இதெல்லாம் தான் பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது பேசிக்கலி அவனுக்கு வந்து இதுதான் பண்ணுவாங்க, இதுதான் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காதுன்றது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன தோணுதோ அததான் அவன் எழுதியிருக்கான் அந்த இடத்துல. கரெக்டா? அவன் என்ன அப்சர்வ் பண்ணாங்களோ அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எழுதியிருக்காங்க. கரெக்ட். ஏன்னா கேட்கல, அதான் பிரச்சனை. அதான் அது எதோ பிரச்சனை. ஏன்னா அப்பயே யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க தான் எழுதுங்க, இல்ல நீங்க சொல்லுங்க நான் எழுதுறேன்ற மாதிரி கூட ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருந்தா கூட அங்க இருந்தே கொஞ்சம் பேர் சரி பண்ணிருக்கலாம். அவனுக்கு அந்த ட்ரையே பண்ணல, ஆரம்பிக்கவே இல்லை. நான் ஏன் முயற்சி பண்ணணும், எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல விட்டதுதான் இன்னைக்கு நாள் வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ரொம்ப பழையதுக்கு போக வேணாம், ரொம்ப பழையதுக்கு போகணும். ஏன்னா ரொம்ப பழையதுக்கு போனா வந்து நமக்கு என்ன சொல்றது, அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இத மாடர்ன் டேல பண்றது வந்து எந்த அளவுக்கு தப்புன்ற மாதிரி உங்களோட கருத்துக்கள்? இந்த இத வந்து இப்ப மாடர்ன் டேல எப்படி பாக்குறாங்கன்னு வேணா நான் சொல்றேன். நான் என்ன சுத்தி இருக்கிற பீப்புளை வச்சு சொல்றேன். என்னன்னா இப்போ ஏதாவது இப்போ நம்ம ஒரு ஆபீஸ்க்கே ஒரு 10 பொண்ணுங்க வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அது ஒரு 10 பசங்களோட வேலை எடுத்துட்டு இந்த 10 பொண்ணுங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி, அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள வந்த மாதிரி, இல்ல அவங்களோட ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி சொல்றது கைண்ட் ஆஃப் மென் மேல உள்ள ஹிட் இந்த மாதிரி ஆயிட்டதுனால மேபி அக்செப்டன்ஸ் கம்மியா இருக்கிறதுனாலயா இருக்கலாம். இது அவங்க ஸ்பேஸ் தான், இவங்களுக்கும் இங்க இடம் இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அதுல இருந்து வெளியில வரதா இருக்கலாம். சுத்தி இருக்கவங்க நான் பார்த்திருக்கேன் கொஞ்சம். அதாவது ஒரு பிளேஸ் வந்து மென் வந்து தங்களோட பிளேஸ்ன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க, அப்படி சொல்ல வர மீன்ஸ் அவங்க இவ்வளவு நாள் அவங்க தான் அங்க இருந்தாங்க. இது வந்து நம்ம இது வந்து நம்ம ஐடிக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா ஐடி வந்த புதுசுலயே வந்து நமக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு இது மாதிரி எடுத்துக்கோ, ஏதாவது ஒரு இந்த மாதிரி நான் சொல்றேன். மேன் பவர் அதிகமா இருக்கிற இல்ல இல்ல என்ன சொல்றதுன்னா ஈக்குவல் பேக்கு இப்போ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவல் பேக்கு எடுக்கிறாங்கல்ல. சரி, எப்படி இத நான் வந்து எக்ஸாக்ட்டா எந்த டேர்ம் யூஸ் பண்ணி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இல்ல டேர்ம்ல வேணாம், உனக்கு எப்படி சொல்லணும்னு தோணுது எனக்கு சொல்லலாம். அதான் சொல்றேன். இப்போ வந்து ஃபெமினிசம் இருக்கிறதுனால மென்னுக்கு வந்து
சான்ஸ் கம்மியாகுது, இல்ல அவங்களோட பிளேஸ எடுத்துக்கிறாங்க, இல்ல அவங்களுக்குள்ளத புடுங்கிட்டு இவங்களுக்கு கொண்டு போய் குடுக்குறாங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் ஆகுதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இது இன்னும் ஸ்டில் எக்ஸிஸ்ட். ஓகே. நீ சொல்றது வந்து நான் எப்படி ரிலேட் பண்ணிக்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து நம்ம ஊர்ல கேஸ்ட் பிரச்சனை இருக்கு. கரெக்ட்டா? கேஸ்ட்டுக்கு நம்ம ஊர்ல வந்து ரிசர்வேஷன் வச்சிருக்காங்க. கரெக்ட்டா? ஏன் ரிசர்வேஷன் வச்சிருக்காங்க? கீழ்மட்ட ஜாதின்னு அவங்க சொல்லப்படுற ஆட்களுக்கு வந்து எந்த உரிமையும் குடுக்கப்படல. ஸோ அவங்களுக்கான உரிமையை குடுக்கணுன்றதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு இடத்த ஒதுக்கி ஒரு இடத்துல தர்றாங்க. லெட்ஸ் சே அது வேலையா இருக்கட்டும், வேற எந்த இடத்துல வேணா இருக்கட்டும். இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டா இருக்கட்டும், எந்த இடத்துலயா இருக்கட்டும். அவங்களுக்காக சில இடங்கள் குடுக்கணும். அவங்க முன் வரணும். அந்த இடத்துல வந்து அவங்க படிக்கணுன்றதுக்காக ஒரு இடத்த ஒதுக்கி தர்றது வந்து நம்ம ஊர்ல ரிசர்வேஷன் சொல்றோம். தமிழ்ல இடஒதுக்கீடுன்னு சொல்றோம். இப்போ இதே தான் எங்கேயுமே நடக்குது. அது வந்து கேஸ்ட் பேஸ்ட்ல நடந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனா பார்க்குறோம். இது ஜெண்டர் பேஸ்டான ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனா பார்க்குறோம். ஆனா இங்க வந்து நமக்கு எப்படி சொல்றது? இங்கேயுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இல்ல. இந்த பெர்சன்டேஜ் இத்தன பேர் இருக்கணும். அந்த மாரி ஆ ஒரு அவுட்லைன் மாரி இருக்குன்ற மாரி வச்சுக்கலாம். பட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா எங்கேயுமே மெயின்டெயின் பண்றது இல்ல. லைக் இப்போ லெட்ஸ் சே 50-50 மென்னும் ஃபீமேலும் மென்னும் விமென்னும் இருக்கணும் ஒரு பிளேஸ்ல. ஒரு ஒர்க் பிளேஸ்ன்ற மாரி எங்கேயுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா பண்ணி நம்ம எங்கேயும் பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல. ஆனா விமன் இருக்கணும், விமன் வேலைக்கு வர்றத ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நெறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ மாடர்ன் கண்டிப்பா. சிவிலைசேஷன்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அது நடக்கலன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட் ஆக்சுவலா. இப்போ வந்து விமன் வந்து ஒர்க் பிளேஸ்ல வேலை பார்க்க வர்றாங்கன்ற பாயிண்ட்டையே எங்களோட வேலையை வந்து பறிக்க பார்க்குறாங்க. எங்களோட ரைட்ஸை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வர்றதே வந்து ஒரு தவறான விஷயம் தான். ஏன் தப்புன்னு பார்த்தோன்னா, ஆப்வியஸ்லி அவங்களுக்கும் வேலை பார்க்கறதுக்கான ரைட்ஸ் இருக்குன்றத இப்பதான் குடுக்குறாங்க. குடுக்குறப்போ இது வந்து இல்ல இது எங்களுக்கு இருக்கிற ஒரே விஷயம்ன்ற மாரி மென் வந்து வச்சுக்கிறதே வந்து ஒரு தப்பான விஷயம் தான். ஏன்னா அது அவங்களுக்கு குடுக்கல. இத்தனை வருஷமா குடுக்கல. இப்பதான் குடுக்குறாங்க. குடுக்குறப்போ அது தப்பா தெரியுது. அவ்வளவுதான். சோ அத வந்து அவங்க எந்த விதத்திலயும் நியாயப்படுத்த முடியாது. அது வந்து சொல்லிதான் ஆகணும் நம்ம. சரி. அடுத்து வேற என்ன பேசுறது? அவங்க கிட்ட நீயே ஒழுங்கா கேளுங்க. பேசுறியா? ஆமா, ஆமா. சொல்லுங்க. நீங்க நீங்க என்ன ரொம்ப நேரம் அமைதியாவே இருக்கீங்க? எம்ஜே அவர்கள் முடிச்சிட்டு வந்தா. இல்ல. அவங்க முடிச்சிட்டாங்க. நீங்க சொல்லுங்க. இப்போ மாடர்ன் டேல என்னன்னா பாதி என்ன சொல்றது ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் அந்த விஷயம்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது வந்து என்ன சொல்றது எல்லா இடத்துலயும் வந்து அது அப்ளை பண்ற மாதிரி தெரியல. ஒரு சில இடத்துல மட்டும் ஸ்பெசிபிக்கா ஓகே அவங்க சொல்றது வந்து நம்ம கேட்டுக்கணும். சரி ஒர்க் பிளேஸ்ல இப்போ இன்க்ளூசிவ் இது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா வி ஆர் அலவுட் டு ஸ்பீக் அவர் பாயிண்ட்ஸ் ஆர் டேக்கன் அந்த மாதிரி இருக்கு. இப்போ வீட்ல சப்போஸ் சிப்ளிங்ஸ் ஆர் ப்ராட் பைண்டட்னா தே ஸ்டாண்ட் வித் யூ அகேன்ஸ்ட் யுவர் பேரண்ட்ஸ் வென் யூ டாக் அந்த மாதிரி இருக்கு. பட் அதே இது ஏதோ ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஆர்குமெண்ட் வருதுன்னா ஈவன் யுவர் சிப்ளிங்ஸ் வந்து ப்ராட் மைண்டடா இருந்தாலுமே தே ஆர் லைக் சம்டைம்ஸ் தே ஆர் பிளேமிங் யூ இட்ஸ் யுவர் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. இந்த விஷயம் வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா அது எடுத்தா டாபிக்கா போயிருமோன்னு இருக்கு. இல்ல. நீ சொல்ல வர்ற பாயிண்ட் கரெக்ட். இது ஏன்னா எனக்குமே நடந்திருக்கு. நானுமே இப்போ நான் என்ன இப்போ இங்க உட்காந்து இவ்வளவு பேச்சு பேசுறேன்ல, நான் மட்டும் என்ன வீட்டுல போய் ஒழுங்காவா இருக்கேன்னு கேட்டா எனக்கே சில நேரம் டவுட் வரும். நம்ம ஒருவேளை இந்த டயத்துல இப்படி பேசியிருக்க கூடாதோன்ற மாதிரி டவுட்லாம் எனக்கு வரும். அது வந்து என்ன எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்போ நான் வந்து இப்ப என்ன நான் வந்து எனக்கு ரொம்ப எல்லாம் வயசாகலன்னு வச்சுக்கோங்க. ஆனா எனக்கே வந்து இந்த ஒரு சேஞ்ச் வந்து புதுசா தான் இருக்கு. வழக்கமா இத்தனை வருஷம் நடந்துட்டு வந்த ஒரு விஷயத்த நம்ம லைஃப்ல வந்து சேஞ்ச் பண்றோம். நம்ம அதை வேற மாதிரி பண்ண போறோம்னு சொல்றப்போ எனக்கே அது டிஃப்ரெண்டா தான் இருக்கு. நான் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு இப்ப நீ சொன்ன மாரி ஒரு ஆர்குமென்ட் வருதுன்னு வச்சுக்கோ. வீட்ல வந்து ஒரு ஆர்குமென்ட் வருதுன்னா, எனக்கு எங்க அம்மாவுக்கும் ஒரு ஆர்குமென்ட் வருதோ, இல்ல எங்க அம்மா ஏதோ சொல்றாங்க அப்படின்றப்போ, நானே வந்து அந்த 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 செகண்ட்ல வந்து எனக்கு அந்த பழைய தாட் தான் வரும். லைக் அவங்க சொல்றாங்க நம்ம ஏன் கேட்கணுன்ற மாரி ஒரு தாட் வரும் டக்குனு. வந்துட்டு இது ஏன் வருது இப்பன்ற மாரி அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணி ஒரு தாட் வரும். அதுக்கப்புறம் நான் இன்னொரு தாட்ல தான் ஓகே. அப்ப அவங்க சொல்றது என்ன நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். கேட்டுட்டு தான் இது பண்ணணும்ன்ற மாரி எனக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் ஒண்ணு ஓடுது. இந்த மாரி. 3 தாட் ப்ராசஸ் 4 தாட் ப்ராசஸ் மாரி வரிசையா போகுது. ஒண்ணா நடக்குது. சோ இது இப்ப ரீசென்ட்டா நான் இப்படி சேஞ்ச் ஆயி வந்தேன். இதே நான் போய் எங்க அப்பாட்ட போய் இந்த மாரி யோசிக்க சொன்னா,
அவருக்கு வயசாயிருச்சு. அவர் இதுக்கு மேல இதெல்லாம் பண்ணி அவருக்கு எதுவும் நடக்க போறது இல்லைன்ற மாதிரி ஒரு நாட் ரெடி. அவர் அவர் ரெடியா இல்ல இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு. ஸோ அப்போ அவர் அந்த எஃபர்ட் போட மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய வருஷம் இந்த மாதிரி இருந்துட்டாங்க. ஸோ இப்போ திடீர்னு ஒரு ஒரு சர்டன் பாயிண்ட்ல வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆக சொல்றோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபெமினிசம் வந்து ரொம்ப புஷ் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்கிறது என்னை கேட்டால் ஒரு 10 to 15 இயர்ஸாக தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலி அப்படிதான் தோணுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து பேசின மாதிரி தெரியல. பெரியார் பேசினார், நான் இல்லைன்னு சொல்ல. வெளிநாட்டுலயும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் இப்போ இருக்கிற அளவுக்கான ஒரு அந்த ஒரு எல்லா வீட்லயும் இப்போ பேசப்படுது. இப்ப ஒரு ஒரு வீட்லயும் பேசுறாங்க. ஒரு ஒரு வீட்லயும் இப்போ அவங்க வீட்ல இருக்க பெண்களே பேச ஆரம்பிக்கிறாங்கன்ற பாயிண்ட். ஏன்னா இத்தனை நாள் பார்த்தோன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஆண்கள் தான், மெஜாரிட்டி ஆஃப் த ஃபெமினிசம் பேசினவங்க பார்த்தா ஆண்களா தான் இருப்பாங்க. அங்கேயுமே ஆண்களா தான் இருப்பாங்க, பெண்கள் இருக்க மாட்டாங்க. அவங்களால புரிஞ்சிருக்காது. பெண்கள் பேசணும்னு சொல்றதுக்கே ஆண்கள் தான் சொல்லணும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப ரீசெண்டா பார்த்தோன்னா பெண்களே தங்களுக்கான வாய்ஸை வந்து வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க வந்து எங்களுக்கு இந்த விஷயம் வேணும், இது வேணான்றத சொல்ற அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுவே இப்போ ரீசெண்டா தான் நடக்குது. ஸோ இந்த சேஞ்ச வந்து இமீடியட்டா எங்கேயுமே நடக்கல. இமீடியட்டா பண்ண முடியாதுன்றது தான் எனக்கு இருக்கிற தாட்டுமே. கொஞ்சம் கொஞ்சமா இமீடியட்னா நீங்க எந்த டைம் சொல்றீங்க? இப்போ இது இத்தனை நாள் இப்படி நடந்துச்சுன்னு நான் சொல்றதே வந்து ஒரு 400-500 வருஷமா நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா 400-500 வருஷம் நான் சொல்றேன். இப்போ நம்ம ஒரு 10 to 15 இயர்ஸா நல்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து பேசுறோன்ற பாயிண்ட் வர்றப்போ இப்போ நம்ம கரண்ட் ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த விஷயம் நல்லா தெரியுது. இவங்க அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு பேரண்ட்ஸாவோ இல்ல ஒரு 30s நெருங்குற டயத்துல பார்த்தோன்னா இவங்க அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை சொல்லி வளர்ப்பாங்க. ஸோ சொல்ல போனா இந்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இல்ல அதுக்கும் அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் ரெண்டு ஜென்ரேஷன் கழிச்சு தான் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயமாவே போய் சேரும்ன்றது என்னோட ஒரு ப்ராசஸ். நான் அப்படிதான் யோசிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு சிங்கிள் ஜென்ரேஷன் மாத்தணும்னு நினைச்சா இப்போ நம்ம அப்பா அம்மாவோ நம்ம தாத்தா பாட்டி கிட்டயோ போய் இந்த விஷயம் சொன்னோம்னா அவங்க யாரும் இதை வந்து பெருசா எடுத்துக்க போறதே இல்லை. ஏன் இப்போ உன் பாட்டிக்கிட்டே போய் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நான் ஏன்பா அதெல்லாம் பேசணும்னு தான் கேட்பாங்க அவங்க. நான் ஏன் பேசணும் நீயும் பேசாதன்னு சொல்லிடுவாங்க. நம்மளையும் பேச விட மாட்டாங்க. அவங்களே வந்து அந்த ஒரு ஃப்ளோக்கு வந்து பழகிட்டாங்க. இப்படிதான் இருக்கணும் போல, இப்படிதான் உலகம் இருக்கு, நம்மளும் இதே மாதிரிதான் இருந்துக்கணும் போலன்ற மாதிரி அவங்க இருந்துட்டாங்க. இப்போதான் நம்ம ஜென்ரேஷன்ல இருந்து தான் இப்படி ஒரு ஃப்ளோல ஒரு கோடு போட்டு வச்சிருக்காங்கன்னா அந்த கோட்ல இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. யார் யாருக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க இருக்கலான்றதையே இப்பதான் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிங்கிறப்போ இதை வந்து ஒரு ஒரு நார்மலைஸ் பண்ணி கொண்டு போற இது வர்றதுக்கே இன்னொரு 20-30 வருஷமா தேவைப்படும்ன்றது என்னோட பிலீஃப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. பிலீஃப் கூட இல்ல, ஒரு நான் யோசிக்கிறேன், அப்படிதான் யோசிக்கிறேன். ஃபியூச்சர் அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட். சம்டைம்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்ட் தான். இவ்வளவு வருஷம் இதை பார்த்து வளர்ந்துருக்கோம், இதெல்லாம் அன்லேர்ன் பண்ணிட்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும் தான். பட் சம்டைம்ஸ் எனக்கு என்ன தோணும்னா, இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணாம அந்த ஆப்போசிட் சைடு இருக்கவங்க ஜஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங் சொல்லி ஒரு எம்பத்தைஸ் பண்ணா மட்டுமே வந்து தே கேன் லெட் தெம் டாக் ஆர் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இல்ல எம்பத்தைஸ் பண்ணணும்னா இங்க வந்து சொசைட்டில இவ்வளவு பிரச்சனையே இருந்திருக்காது. ஃபர்ஸ்ட் சொசைட்டில இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னன்னா, ஒரு மனுஷன் தான் பக்கத்துல இருக்க இன்னொரு மனுஷன் என்ன ஆவான், அவன் என்ன நிலைமையில இருக்கான், நம்ம ஒரு விஷயம் அவனுக்கு பண்ணோம்னா அது என்ன ஆகுன்றதை யாரும் யோசிக்கிறது இல்லை. ஓகேவா? அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா இங்க ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. ஓகேவா? அந்த எந்த பிரச்சனையுமே நடந்திருக்காது. ஈவன் ஃபெமினிசமும் நடந்திருக்காது. லைக் தேவைப்பட்டிருக்காது. யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு ஏன் யோசிக்க மாட்டாங்கன்னா பேசிக்கலி ஹியூமன்ஸ் ஆர் செல்ஃபிஷ். ஓகேவா? தன்னோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். இப்போ மெயினா வந்து இப்போ நீ ஒரு ஆணா எடுத்துக்கிற அப்படின்னா ஒரு மேன் ஒரு இடத்துல இருக்கான் அப்படின்னா அவனுக்கு தன்னோட லைஃபும் தன்னோட ஃபேமிலியோட லைஃபையும் ப்ரொடெக்ட் பண்ணா போதும். இல்ல அவங்களோட சர்வைவலுக்கு இது பண்ணா போதும், சர்வைவலுக்கு நான் ப்ரொவைட் பண்ணா போதும்ன்றதுதான் அவனோட மைண்ட் செட்டா இருந்திருக்கு இத்தனை வருஷமா. ஓகேவா? இப்போ அவன் ஃபேமிலிலேயே ஒரு ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபீமேலை வந்து இவன் ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்றது இவனோட மைண்ட் செட்டா இருக்கு. அவங்கள தனியா விடக்கூடாது, தனியா விட்டா அவங்களால இருக்க முடியாதுன்றதும் இவனோட மைண்ட் செட்டா இருக்கு. ஸோ பேசிக்கலி இவன் என்ன சொல்றானோ அதுதான் இவனை டிபெண்ட் பண்ணி இருக்க எல்லாருக்கும் நடக்கணும்ன்றது இவனோட ஒரு மைண்ட் செட்டா இருக்கு. அந்த மைண்ட் செட் தான் பிரச்சனை. ஏன்னா அவனுமே வந்து அந்த ஒரு சிஸ்டத்தோட இதுலதான் உட்கார்ந்துருக்கான். ஏன்னா
இப்போ நான் இப்போ ஃபெமினிசம்னு நான் சொல்றப்போ நான் ஒரு மேனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். கரெக்டா? நான் அப்படி பேசுறப்போ அது ஒரு மேனுக்குமே ஒரு பிரச்சனை தான். ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு மேன் வந்து தன்னோட ஃபேமிலிய பாத்துக்கணும். அவன் தான் தன்னோட ஃபேமிலியை பாத்துக்கணும். அவன் தான் தனக்குன்னு இருக்கிற பார்ட்னரை வந்து பாத்துக்கணும். அவங்களுக்கு எந்த நீடுனாலும் இவன் தான் கொடுக்கணுன்ற மாதிரி இவனுக்கு ஏன் அந்த டிபெண்டன்சி கிரியேட் ஆகுது? இவன் ஏன் அந்த டிபெண்டன்சியோட டாப்ல போய் நிக்கிறான்? இவன் போய் நிக்கணும்ன்றதுக்கான ரீசனே கிடையாது அந்த இடத்துல. ஆனா அந்த சிஸ்டம் அப்படி பண்ணி வச்சிருக்கு. கரெக்டா? இப்போ ஃபெமினிசம்னு எக்ஸாக்ட்லி. சொல்றப்போ நம்ம வந்து அங்க இருக்கிற பசங்களுக்கும் சேர்த்துதான் நம்ம பேசணும். ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் இப்படி போய் நிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து ஓகே, நான் வந்து இப்போ இன்னொருத்தவங்களோட சேர்ந்து நான் வந்து என்னோட லைஃப்பை நான் லீட் பண்ணிக்கிறது பிரச்சனை இல்லை, என்னால இருக்க முடியும்ன்ற ஒரு பாயிண்ட்ல இருந்தா மட்டும் அவன் போனா போதும். இல்லைன்னா அவன் அங்க போகணுன்ற அவசியமே கிடையாது. இல்ல அவன் தனியா வாழ்றதே அவனுக்கு ஜாலியா இருக்கு. அவனுக்கு வந்து இப்போ நான் ஒரு பையன் தான், அந்த பாயிண்ட்ல இருந்து நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நான் ஜாலியா ஊர் சுத்திட்டு எனக்கு அதுவே போதும்னு எனக்கு தோணிடுச்சுன்னா அப்படியே அவனை இருக்க விடுறதுலயும் இந்த சிஸ்டம் விடுறது இல்லை. அவனுக்கு அதுதான் சந்தோஷம். அவனுக்கு வந்து ஒரு ஒரு குடும்பத்தை பாத்துக்கணும், ஒரு டெய்லி ஒரு 9 to 5 ஜாப் போகணும். நான் வந்து நான் இன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டு வரலன்னா என்னால ஒரு 4 பேர் பாதிக்கப்படுவாங்கன்ற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு உச்சத்துல போய் அவனை நிக்க வைக்காம இருக்கிறதே ஒரு விஷயம் தானே. அதான் இதையே நாங்க சொன்னா அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே ஆக்சுவலா இதுதான் வந்து இல்ல, நாங்க ரொம்ப நாள் இததான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு 1 lakh வேணும், சரியா? வேணும் கிடையாது, வேணும்னா அந்த மென்னு மட்டுமே ஏன் அந்த 1 லட்சத்தையும் போய் அலைஞ்சு சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும்? அதுக்குதான் சரி 50-50 இல்ல 70-30 ஏதோ ஒண்ணு. என்னாலயும் எனக்கும் அந்த கில்ட் இருக்கும்ல. இண்டிபெண்டா இருக்கிறது இது எல்லாத்தையுமே தாண்டி எனக்கும் ஒரு கில்ட் இருக்கும்ல. நான் இவங்க காசுல நான் சாப்பிடுறேன், இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஆனா அவங்களால அவ்வளவு முடியாதுன்னு வச்சுப்போம். ஒரு பெண்ணு இவ்வளவுதான், அவங்களுக்கும் உடம்பு வந்து இது அளவுக்கு தான் தாங்கும்னு ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டி அவங்க எக்ஸஸா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அதுவுமே தப்புதான். அதை அலோவ் பண்றதுமே தப்புதான். ஓகேவா? அதுக்காண்டிதான் சரி நீ இவ்வளவு குடு, நான் இவ்வளவு குடுக்குறேன், மேனேஜ் பண்ணி வாழலாம்னு சொன்னா அடிக்கிறீங்களே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றது? ஃபெமினிசமோட பெரிய ஒரு ஐரணி என்னன்னா, ஃபெமினிசம்னு பேசுறது பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது, பசங்களுக்கு சேர்த்துதான் பேசுறாங்க. ஆனா யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. கடைசி பாயிண்ட்ல என்ன வந்து நிப்பாங்கன்னா, பொண்ணுங்க வந்து பசங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் வந்து எடுத்துக்க பாக்குறாங்க, பசங்களை வந்து டம்மின்னு சொல்றாங்க, பசங்க தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அது எங்க போகுதுன்னா எல்லா விஷயத்துலயுமே வந்து சூடோ இதுக்கும் போகும், சூடோ லெவலுக்கு போகும். ஒரு விஷயம் ஃபெமினிசம்லயும் சூடோ ஃபெமினிசம் இருக்கு. எல்லா விஷயத்துலயுமே அந்த ஒரு சயின்ஸ்னா சூடோ சயின்ஸ்னு ஒரு பாயிண்ட் வருது இல்ல, அந்த மாதிரி ஃபெமினிசம்க்கும் சூடோ ஃபெமினிசம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் இதுக்கு போயிடுவாங்க. எல்லாமே என்ன ஆகும்னா 0 to 100ன்னு ஒரு ஸ்கேல்ல நம்ம வைக்கிறோம்னா ஒரு 50, 60, 70 அது விஷயத்தை பொறுத்து அது எங்க நிக்கிறோன்றது மாறும். ஆனா 0லயும் இருந்துடக்கூடாது, 100லயும் இருந்துடக்கூடாது. அந்த ரெண்டுலயுமே இல்லாம ஒரு நடுவுல நின்னாதான் இங்க 0ல இருந்தா என்ன பிரச்சனை வரும், 100ல இருந்தா என்ன பிரச்சனை வரும், ரெண்டையுமே நம்ம சேர்த்து வச்சுதான் அந்த ஸ்கேல்ல நம்ம நிக்கிற மாதிரி வரும். இப்போ 0ல நின்னுட்டாங்கன்னா அது வந்து ஃபெமினிசமா ஃபுல்லா ஹேட் பண்றவங்க. 100ல போய் நின்னுட்டாங்கன்னா ஃபெமினிசம் மட்டும்தான் இருக்கணும், ஃபெமினிசம் தான் உலகத்தை காப்பாத்தும்ன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு போயிருவாங்க. இப்போ இந்த சூடோ ஃபெமினிசம்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் வருதுன்னா, ஆண்களே தேவையில்ல, ஆண்கள் இல்லாமே வந்து நாங்க பெண்கள் வந்து இது பண்ணிடுவோம், பெண்கள் மட்டும் இருந்தாலே போதும். அந்த ஒரு இது கான்வர்சேஷன் இருந்துச்சு, என்னது ஏதோ ஒரு இன்டர்வியூ நினைச்சாங்க. ஒரு பொண்ணை வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு நீங்க ஒரு பையனை சூஸ் பண்ணுவீங்களா இல்ல ஒரு கரடியை சூஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாமே வந்து இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரீம் இதுக்கு போன அறிகுறிதான்ற மாதிரி எனக்கு தோணுது. அது இல்ல இந்த சூடோ ஃபெமினிசம் வந்து ஆக்சுவலா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. மென்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபெமினிசம்னாலே சூடோ ஃபெமினிசம் தான் வந்து அவங்க ஃபெமினிசமோட டெஃபினிஷன்ல வச்சிருக்காங்க. நான் வந்து நேர்ல ஏங்க நான் வாங்கிட்டு இருக்கேங்க, இவங்க கிட்டே புரிஞ்சுக்கங்கடா, அது இல்லடா இதுதான்டான்னு சொல்றதுக்குள்ள நீயே ஒரு ஃபெமினிஸ்டா, நீ ஒரு சூடோ ஃபெமினிஸ்ட் போன்ற மாதிரி பாக்குறாங்க. சரி ஓகே, அது என்னன்னா ஃபெமினிசம் வந்து ஜஸ்ட் என்ன, ஈக்குவலா எல்லாமே ஈக்குவல், ரைட்ஸா இருக்கட்டும், ரெஸ்பெக்டா இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே ஈக்குவலா கொடுங்க, மென்னு பிரிக்காதீங்க, ஈக்குவலா கொடுங்கறது தான் ஃபெமினிசம் என்ன பொறுத்த வரைக்கும். சூடோ ஃபெமினிசம்ல என்ன பண்ணுவாங்கன்னா
நம்ம பிரிட்டன் பண்ணுவாங்க. இதுதான் ஃபெமினிசம் தான் சப்போர்ட் பண்றன்ற மாரி அவங்க வந்து தேர் ஜஸ்ட் பிரிட்டெண்டிங். ஆக்சுவலா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒன் சைடடா பண்றாங்க. நம்ம எத மேல் சாவனிசம்னு சொல்றோமோ, அத அப்படியே கேர்ள் இது பண்ணுவாங்க. ஆ. ஓகேவா? இதுதான். ஆனா இவங்க வந்து இததான் ஃபெமினிசம் நெனச்சிட்டு இருக்காங்க. லைக் வந்து இவங்க வாழ்றதுக்கு மென்னே தேவையில்ல. இவங்க வந்து என்ன சொல்றது? தே வில் என்ஜாய் தேர் ஓன் கம்பெனி. அந்த தே வில் என்ஜாய் தேர் ஓன் கம்பெனின்றது வந்து அது மென்னுக்கும் இருக்கும், விமெனுக்கும் இருக்கும். ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் டைம்ல, அது ஒரு ஏஜ்ல நமக்கு தோணும். ச்சே கொஞ்ச நாள் தனியா இருப்போம்ப்பான்னு தோணும். அது வந்து இதனால வர்றது கிடையாது. அது மென்னுக்கும் இருக்கும், விமெனுக்கும் இருக்கும். இதையுமே இவங்க கரெக்ட் வந்து தான். ஃபெமினிசமோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து பேசிக்கான ஒரு ஹியூமனுக்கு இருக்கிற ஒரு விஷயம் அது. ஒரு ஒரு செர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இன்னைக்கு கொஞ்சம் யாரும் டிஎன்டில போட்டு வச்ச மாதிரி தனியா இருக்கணும்னு தோணும். ஜென்மோடுக்கு போகணும்னு தோணும். அத வந்து அதையுமே ஃபெமினிசமோட கனெக்ட் பண்ணி இல்ல இல்ல எப்பவுமே இது நீ நீ சொல்ற பாயிண்ட் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, அது வந்து மென்னுக்கு இருக்கிற ஒரு இன்செக்யூரிட்டி மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னா இப்போ வந்து பொண்ணுங்க எல்லாம் வந்து தங்களுக்கு பிடிச்சத பண்றோன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல இறங்கிட்டாங்கன்னா, நம்மள யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்களோன்ற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டியில வந்து பசங்க ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடுறாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற வரைக்கும் பார்த்தோன்னா, ஒரு அரேஞ்ச் மேரேஜ் சிஸ்டம்லயாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கல்யாணம் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. ஒரு பேக்கப் பிளான் மாதிரி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு யாரையாவது லவ் பண்ணுவோம். லவ் பண்ணி செட் ஆகலையா, அட்லீஸ்ட் வீட்லயாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நமக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் ஆயிரும், ஒரு பார்ட்னர்னு ஒருத்தவங்க வந்துறாங்க, ஒரு பொண்ணுன்னு ஒருத்தவங்க நம்ம கூட வந்துருவாங்கன்ற ஒரு ஒரு அசட்டு தைரியம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்காங்கன்ற அப்படி ஒரு மனநிலையில இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்போ ஒருவேளை பொண்ணுங்க எல்லாரையும் வந்து அவங்களே உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே பண்ணிக்கோங்கன்ற மாதிரி விட்டுட்டோம்னா, எனக்கே எனக்கே தோணி இருக்கு சில நாள். ஒருவேளை பொண்ணுங்க எல்லாரையும் அவங்களே சூஸ் பண்ணிக்க சொல்லிட்டோம். உங்களுக்கு யார வேணுமோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. எப்போ வேணுமோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு எல்லா பொண்ணுங்களையும் சொல்லிட்டோம்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பொண்ணுங்க வந்து கல்யாணமே பண்ண மாட்டாங்கன்றது தான் என்னோட நம்பிக்கை. உங்க 2 பேருக்கு என்ன தோணுது? இது ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்த விஷயம். நானும் பண்ணிப்பேங்க. இல்ல ஏன் we choose not marry. Many will choose that. ஏன்னா இப்போ என்ன சொல்றது? இப்போ ஒரு பொண்ணுக்கு நடக்கிற ஒரு அசால்ட்டா இருக்கும். செக்ஷுவல் அசால்ட்டா இருக்கட்டும், ஒரு ஹராஸ்மெண்ட்டா இருக்கட்டும், எல்லாமே சொல்லியிருக்கோம். எஸ்ஆர்மென் எல்லாம் ஏகப்பட்டது பேசிட்டு இருக்காங்க. வெளிய எல்லாரும் பேசுறாங்க. நம்மளும் சொல்றோம். எல்லாமே இருக்கு. அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல அந்த அந்த எஸ்ஆர்மென் இதுக்கே போணும். அதுவே ஒரு தனி டாபிக். ஆனா ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிச்சா, பசங்க தப்பு பண்றாங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா, அது ஒரு பையனாலதான் நடக்குதுன்றதுதான் அவங்களோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஏன்னா அது அப்படிதான் நடக்குது. அப்போ இத்தனை பசங்க இருக்காங்க. இதுல யாரு நல்லவன் யாரு கெட்டவன் அவங்களால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே நடிக்கிறாங்க. ஒரு ஒரு சர்டன் பாயிண்ட்ல வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே நடிக்கிறாங்க. அதுக்கு மேலதான் உன்னால யாரு எப்படின்றத ஃபைன் பண்ண முடியும். அப்படின்ற பாயிண்ட்ல அப்ப பொண்ணுங்களுக்கு யாரு நல்லவன் யாரு கெட்டவன்றதே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப யார வந்து இவங்க நம்பி ஓகே இப்ப இவங்க கூட நான் இருக்கலான்றத அவங்க எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்றதுதான் இவ்வளவுதான் என்னோட பேசிக் தாட். நான் இதனாலதான் வந்து இப்படி சொல்றேன். அவங்க வந்து நிறைய பேர் சூஸ் பண்ண வேணான்ற மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கான பேசிக் ஐடியா வந்து இதுதான். அப்படிதான் நான் யோசிக்கிறேன். கரெக்ட். மேரேஜ் ஸ்பெஷலி அரேஞ்சு மேரேஜ்னாலே ஆஃப்டர் தட் என்னது எல்லாமே ஒரு பொண்ணோட லைஃபே முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி விமனோட இதுவே இருக்கு. அதுக்கப்புறம் they have to provide for the family. Their life revolves around their family. அப்படிதான் போகணும். they can't do anything apart from that அப்படிங்கிறதுதான் மோஸ்ட்லி இருக்கு. பிரச்சனை என்ன ஆயிருதுன்னா ஒரு மேரேஜ் இல்ல சுச்சுவேஷன்ஸே அந்த மாதிரி நம்மளே நம்மள மாத்திக்கிற அளவுக்கு போயிருவோம் அப்படின்னு ஃபீல் ஆகும். பாக்குறோம்ல அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டோம்னா, ஐ மீன் நாட் அரேஞ்ச் மேரேஜ் இன் ஜெனரல் மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து யாரும் வந்து நம்ம கிட்ட சொல்லணும்னு இல்ல. நம்மளே இந்த சொசைட்டி எல்லாம் பார்த்துட்டு நம்மளே ஓகே நம்ம இது பண்ணிதான் ஆகணும், போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இது பண்ணிதான் ஆகணும், இது சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நம்மளே நம்ம மைண்டுக்குள்ள அதை வந்து மாறிடுவோன்ற. அது மேபி சொசைட்டல் ப்ரெஷரோ இல்ல போற இடத்துல வர்ற சிச்சுவேஷன்ன்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுல இருக்கிற இப்போ ஒரு பொண்ணு வந்து தன்னோட வீட்டுல இருந்து ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போயிருவாங்க. ஸோ அங்க அந்த என்விரான்மெண்ட்டே புதுசுதான். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டே புதுசுன்றப்போ அவங்களுக்கு அந்த ஒரு அத்தாரிட்டி இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு புது இடத்துக்கு போறோம்னா நம்மளால போயிட்டு நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஆப்வியஸா நான் அப்படிதான் இருப்பேன். உங்களுக்கு அது எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல. காமனா பேசுறேன்னா சரி காமனாவே சொல்லுவோம். புது இடத்துக்கு போறோம்னா யாராலையும் போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் காலைல வந்து இத்தனை மணிக்கு தான் எந்திரிப்பேன் அந்த மாதிரிலாம் கூட சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு நீடு. காலைல சில பேர் காலைல சீக்கிரம் எந்திரிப்பாங்க, சில பேர் காலைல லேட்டா எந்திரிப்பாங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, கேட்டு வாங்குற ஒரு ரைட்டா வந்து இருக்க தேவையில்லை. பட் நடக்கும், சில இடத்துல நடக்கும். காலைல இந்த டயத்துல தான் எந்திரிக்கணும்ன்ற மாதிரிலாம் வச்சிருப்பாங்க.
இந்த டயத்துக்குள்ள சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிடணுன்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். இதுக்கே வந்து நிறைய பிரச்சனை வரும். அப்படிலாம் இருக்கிறப்போ ஸோ மேரேஜ்ன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாலும் அதெல்லாம் அழிச்சிட்டு ஒரு எரேசர் வச்சு ஃபுல்லா அழிச்சு முடிச்சுட்டு நோட்ல ஏதோ பேப்பர்ல எழுதி வச்சிருந்தா ஃபுல்லா கிழிச்சு போட்டு புது நோட் வாங்கிட்டு முதல்ல ஆரம்பிப்பா பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பின்ற மாதிரி தான் இருக்கு. அது லவ் மேரேஜா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ல இல்லாம கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த பொண்ணால பேசவாது முடியும். நான் வந்து உன்னைய வந்து லவ் பண்ணி தான் வந்திருக்கேன், உன்னைய நம்பி தான் நான் வந்திருக்கேன், ஆனா நீயே வந்து இப்படி விடுறன்ற மாதிரி அந்த பையனை ஒரு கேள்வியாவது கேட்க முடியும். அரேஞ்ச் மேரேஜ்ல அந்த ஒரு பேச்சு வந்து வர்ற அளவுக்கு கூட இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னுமே என்னைய கேட்டா அரேஞ்ச் மேரேஜ் வந்து ஒரு பிசினஸா தான் இருக்கு. அது வந்து ஒரு ஒரு 2 பேருக்கு சார் நீங்க வேற புடிச்சு டாபிக் கல்யாணம் பண்ற போயிட்டு மாதிரி. இருக்கீங்க சார். சரி சரி ரைட் சார் நீங்க ரைட் டிவியேட் ஆகி வேற டாபிக் போயிட்டு இருக்கீங்க சார். சரி ரைட். அப்போ ஃபெமினிசம்னு வர்றப்போ மிசாஜினின்னு அப்படியே ஒரு போயிட்டா அப்பா. மிசாஜினின்னு ஒரு டேர்ம் இருக்கு, மிசாண்ட்ரின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ரெண்டுமே என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? செகண்ட் என்ன டேர்ம் சொன்ன? அது மிசாண்ட்ரி புரியல. மிசாண்ட்ரி மிசாண்ட்ரினா ரெண்டுமே சின்ன இது ஆப்போசிட் வச்சுக்கோங்க. மிசாஜினினா என்னது? பசங்க வந்து பொண்ணுங்களை வெறுக்கிறது. மிசாண்ட்ரினா பொண்ணுங்க பசங்களை மிசாஜினினா வெறுக்கிறது. அவ்வளவுதான். ஆமா, ஹேட்டட் ஆஃப் women, ஹேட்டட் ஆஃப் men. இது வந்து ஒரு இந்த மிசாஜினி வர்சஸ் மிசாண்ட்ரின்ற இதுவே வந்து ஒரு பெரிய டிபேட்டா போயிட்டு இருக்கு இப்போ உலகம் முழுக்க பார்த்தோம்னா. ஏன்னா மிசாஜனியோட ரிட்டாலியேஷன் பார்த்தா தான் மிசாண்ட்ரி பாக்குறாங்க. ஆனா என்னைய கேட்டா ரெண்டுமே தப்பு தான். ஒரு விஷயம் தப்பா எல்லாமே தப்பு. பண்றாங்கன்றதுக்காக ஆப்போசிட்ல இவங்களும் அதே தப்பு பண்ணக்கூடாது இல்ல. எக்ஸாக்ட்லி. இதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. நானே ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன், சரிப்பட்டு வராது. அதான் இல்ல, இத பத்தி நீங்க என்ன என்ன சொல்ல என்ன கேக்குறீங்க இத வச்சு? இல்ல இது ரெண்டத்தை பத்தி உன்னோட தாட் என்னது? நீ என்ன நினைக்கிற? மிசாஜினின்னா உன்னோட பார்வையில எப்படி தெரியுது? மிசாண்ட்ரி கரெக்ட்னு நீ நினைக்கிறியா? எப்படிங்க நினைப்போம்? நினைக்க மாட்டோம், கண்டிப்பா இல்ல. சி சீக்கிங் ஃபார் ஈக்குவாலிட்டின்றது தான் பேசிக் கான்செப்ட். இது ரெண்டுமே அவுட் ஆஃப் தட். பேலன்ஸே இல்லாத விஷயம் இது ரெண்டுமே. சோ எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. இல்ல இப்போ நான் எப்படி கேக்குறேன்னா, இப்போ ஒரு விஷயம், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீ சின்ன ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோ. நீ வந்து ஒரு சாக்லேட் கேக்குற. அந்த சாக்லேட் வந்து உனக்கு வாங்கி கொடுக்காம இருக்காங்க உங்க அப்பா அம்மா, சரியா? அப்படியே போகுது, ஒரு 4-5 வருஷமா போகுது, வாங்கி கொடுக்கல. இன்னொரு 4-5 வருஷம் போகுது, அப்பயும் வாங்கி கொடுக்கல. இப்படியே ஆகி உனக்கு வயசு 20-25 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. நீ 5 வயசுல கேட்க ஆரம்பிச்ச விஷயத்த 25 வயசு வரைக்கும் உனக்கு வாங்கி கொடுக்கலன்னா அந்த 20 வருஷமா உனக்கு ஒரு கோவம் வரும்ல. நான் இதை கேட்டா ஏன் எனக்கு இது வாங்கி கொடுக்கல? ஏன்னா அவங்க அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ. உனக்குன்னு அதை வாங்குறதுக்கான பவர் ஒன்ட்ட இல்ல, பொட்டன்ஷியல் ஒன்ட்ட இல்லைன்னு வச்சுக்கோ. அதுக்கான மணி ஒன்ட்ட இல்ல. ஓகே, உன் கையில காசு கொடுக்கல, உன்னால காசும் இது சம்பாதிக்க முடியல. அந்த மாதிரி நீ ஒரு சுச்சுவேஷன்ல இருக்க. அப்படின்றப்போ அவங்க வாங்கி கொடுத்தாதான் உனக்கு அது கிடைக்கும்ன்ற ஒரு பாயிண்ட்ல நீ நிக்கிறப்போ அவங்க அதை வாங்கி கொடுத்தாதான் உனக்கு கிடைக்கும். இல்லைன்னா உனக்கு அந்த விஷயமே கிடைக்காது. இதை வந்து நீ 20 வருஷமா கேட்டுட்டு இருக்கன்னு வச்சுக்கோ. அப்போ உனக்கு அந்த இடத்துல ஒரு கோவம் வரும். கரெக்டா? இந்த கோவம் இருக்கு, கரெக்ட். அப்ப அந்த கோவம் தானே மிசாண்ட்ரியோட இதா இருக்கும். பொண்ணுங்களுக்கு பசங்களை வெறுக்கிறதுக்கான கோவம் அப்படிதான் இருக்கும். புரியல. சோர்ஸ் அதுவா இருக்கலாம். சோர்ஸ் வந்து இந்த கோவம் தான் சோர்ஸா இருக்கலாம். மேபி இது டெவலப் ஆகுறது. அப்போ இது குளோபலா சொல்றப்போ இது வைக்கிற பாயிண்ட் என்னன்னா, மிசாஜினிக்கு ஆப்போசிட்டா தான் நாங்க இது வைக்கிறோம். சோ அப்ப இது கரெக்ட் தான்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. மிசாஜினி தப்புன்னும் போது அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது அதுவும் தப்பு தாங்க. அதாவது அதர்மத்துக்கு எதிரான தர்மம்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு அதுதான் எப்படின்னு புரியல. அப்படிதான் எனக்கு அதுதான் ஒரு குழப்பமா இருக்கு. அதனால உங்கள்ட்ட கேட்கறேன். அது கரெக்டா தப்பான்னு தெரியல. பட் ஆனா விமன் ஆர் மோஸ்ட்லி புஷ்டு டு டூ தட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வெளில நடக்கிற நியூஸோ இல்ல அவங்களுக்கு டெய்லி லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களோ அவங்க வந்து மென்ன வெறுக்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ தே ஆர் புஷ்டு டு டூ தட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தோ தே ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க லைஃப்ல இருந்துக்கலாம். they would have seen good men in their life. அப்படி ஆனா பார்க்காமலே whoever they come across does something bad அப்படின்னா they are pushed to do that தானே. அப்படிதான் நான் கேட்க வரேன். அப்போ அந்த மாதிரி வந்தவங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸையே ரிப்பீட்டா ஃபேஸ் பண்ணவங்க மிசாண்ட்ரின்ற ஒரு விஷயத்த வந்து சீரியஸா எடுத்துப்பாங்கல்ல. அப்ப அவங்க சொல்ற விஷயம் பார்த்தோன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா கரெக்டா தானே இருக்கும். ஏன்னா இது நம்ம சொல்றது வந்து
சில பேர் ரொம்ப கம்மியான ஆட்கள் அப்படி இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து யோசிக்கலாம். இது வந்து கரெக்டா இல்லையான்ற மாதிரி ஒரு யோசனையாவது வரலாம். இது ஏகப்பட்ட பெண்கள் இப்ப நம்ம ஊர்ல எடுத்துக்கோங்க. நம்ம ஊர்ல இருக்க நிறைய பொண்ணுங்களுக்கே உங்களுக்கே கூட நடந்திருக்கலாம் இந்த மாதிரி. ஒரு பர்ட்டிகுலர் பையன் மேல உங்களுக்கு கோவம் வந்திருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இது இருக்குல்ல. இல்ல பசங்களே இப்படிதான்ற மாதிரி ஜென்ரலா நீங்க ஜென்ரலைஸ் பண்ற அளவுக்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். இல்ல யாருக்கு வேணாலும் நடந்திருக்கலாம். கரெக்டா? கண்டிப்பா. அப்படின்றப்போ அவங்க சொல்ற பாயிண்ட் கரெக்டா இருக்கலான்ற மாதிரி ஒரு இதுவுமே வருது இல்ல. ஏன்னா இப்போ நான் அதுதான் நான் நான் இன்னும் கொஞ்சம் அவங்க சிம்பிளா வந்து சொல்றேன். ம், இப்போ சொல்லுங்க. மிசாஜினின்ற விஷயம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பேசிக் இது என்னன்னா மேல் ஈகோ. அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து பொண்ணுங்க தங்களோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே போறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால அவங்க பொண்ணுங்களை வந்து அந்த மாதிரி சுயமா யோசிக்கிற பொண்ணுங்களை வெறுக்கிறாங்க. அவ்வளவுதான். அதான் மிசாஜினியோட ரீசன். ரூட் காஸ் அவ்வளவுதான். இப்போ மிசாண்ட்ரிக்கு வந்தேன்னா அவங்களுக்கான கோவமே வந்து ஒரு ரிட்டாலியேஷன் மாதிரி தானே இருக்கு. இவங்க ஆமா. வந்து இப்படி வெறுக்கிறாங்க. ஆனா நாங்க அதை உடைச்சிட்டு வெளியே போகணும்ன்றது அதுதான் அவங்களோட ரீசனா இருக்கு. அப்போ அது கரெக்டாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம்ன்ற மாதிரில வருது. எனக்கு அங்கதான் கன்ஃபியூஷன் வருது. அதனாலதான் நான் கேக்குறேன். ஃபுல்லா மிசாண்ட்ரியா அவங்க வந்து believe பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா they couldn't see anything beyond that. ஈவன் ஒரு பையன் வந்து he is approaching that girl with a right mind அப்படின்னாலும் they couldn't see beyond that. இப்போ அவங்க வந்து மிசாண்ட்ரி வந்து ஃபுல்லா பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ கரெக்ட். இதுக்கு வந்து அதான் அது வந்து அவங்களோட பர்சனல் சுச்சுவேஷனை பொறுத்துதான். நம்ம அவங்கள மாத்திக்கணும்னு சொல்லவும் முடியாது. நீ சொல்ற எம்ஜே உனக்கு என்னடா இது? இல்ல இல்ல எனக்கு வந்து இது கான்செப்ட் எனக்கு புரியுது. நம்ம வீட்லலாம் நம்ம அம்மா மட்டும் நீங்க உங்க அம்மா மட்டும் தனியா இருக்கும்போதோ இல்ல அந்த மாதிரி நீங்க போய் கேட்டு பாருங்க. அவங்க வந்து எவ்வளவு சொல்லுவாங்க. ஃபுல்லா யார் எப்படி சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு தோணும் சரி ஓகே எனக்கு இருந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி சரி இந்த அப்பா பெரியப்பா சித்தப்பா தாத்தா இவங்களை பத்தி தான் பேசுவாங்க மோஸ்ட்லி. இவங்க இப்படி அவங்க ம். அப்படி இவங்க நம்மள அவங்க நம்ம அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு உட்கார்ந்து பார்க்கும்போது என்னை என் பாட்டியும் சேர்ந்துதான் அதை பண்ணியிருக்காங்க, என் அம்மாவும் சேர்ந்துதான் அதை பண்ணியிருக்காங்க. ஐயோ எங்க அம்மாவோட காட்டக்கூடாது, சரி ஓகே. எங்க அம்மாவும் சேர்ந்தா பண்ணியிருப்பாங்க, என் பாட்டி சேர்ந்தா பண்ணியிருப்பாங்க. லைக் இது வந்து அஹ், எல்லாருமே இதுல இருந்தாங்க, சொசைட்டியாவே இருந்தாங்க. எனக்கு இது மென்னு மட்டும்தான் பண்ணாங்கன்னு கேட்டா இல்ல. எனக்கு பர்சனலா ஃபீல் பண்றதை வச்சு சொல்றேன். இதுல ஒரு விமனும் எனக்கு சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா இந்த மிசாண்ட்ரி வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சால்விங் தட் இது வந்து இன்னும் இது ஃபியூவல் கூட எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே ஆல்ரெடி ஓகே சரியான பாயிண்ட். இப்படி இருக்கு. அதனால அதையே வந்து இது பண்ணணும். See, இது தப்புன்னு தெரியும்ல, மிசோஜனிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மா அது தப்புன்னு தெரியும் தானே, ஷுவரா தெரியும்ல, ஷுவரா சொல்லுவீங்கல்ல இது தப்புதான்ட்டு. ஆமா ஆமா. அப்ப இந்த ஆப்போசிட்ல இதே விஷயத்தான் இவங்களும் பண்றாங்க. அது கரெக்டா தப்பா தெரியல. டெக்னிக்கலி அது வந்து அப்படிதான் அவங்க இருக்கும். ஒருத்தவங்களோட ஃபேஸ் பண்ண ஒரு இண்டிவிஜுவல் எடுத்து அவங்க இவ்வளவு விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கும், தப்பா நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அதனால அது ஒரு இண்டிவிஜுவல் அதை பண்றாங்க இல்ல அப்படின்னா அது ஓகே. அது ஓகே கிடையாது. என்ன சொல்றது, அதுக்காக நீங்க ஒட்டுமொத்த அது வந்து எல்லாரையுமே அவங்களுக்கான they have their reasonன்ற மாதிரி ஜட்ஜ் இருக்கும்னு பண்ணக்கூடாது. வச்சுக்கோங்க. ரீசனே இல்லாம நிறைய பேர் இருக்காங்க, நான் சொல்றேன். ரீசனே இல்லாம ஓகே நீ இதை பண்ணல, நான் இது திரும்ப பண்றேன், இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான பிளேஸ் இது இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே 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 இது ஆக்சுவலா கொஞ்சம் கரெக்டான பாயிண்ட். ஏன்னா ஆக்சுவலா இந்த விஷயம் தப்புன்னா இதுக்கு ஏன்னா நான் எப்படி யோசிச்சேன், அப்போ அது அவங்க ஃபேஸ் பண்ண லைஃபோட ஒரு வெளிப்பாடுன்ற மாதிரி தான் நான் யோசிச்சேன். ஆனா நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அது ஆக்சுவலா ரிவெஞ்ச் இருக்கக்கூடிய மேட்ரு அது கிடையாது. அப்படின்றப்போ அது அங்க தேவையில்லாத விஷயம்ன்ற மாதிரி தான் இருக்கும். இது ஜென்ரலா பாத்தீங்கன்னா அது என்னது, ஒரு ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்றது, அவ்வளவுதான். அது ஏன் பண்ணணும் அதுதான் இங்க நடக்குது. இங்க வந்து மென் வந்து இது பண்றாங்க, இவ்வளவு இஷ்யூ வந்து எல்லா இஷ்யூவும் கிரியேட் பண்றது வந்து மென் தான் அப்படின்னு இருக்கும்போது அதுக்காக நம்ம இன்னும் என்ன பண்ணலாம், லாஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா வைக்கலாம், சட்டத்தை எல்லாம் இன்னும் இது பண்ணலாம். இல்ல அந்த தனி மனுஷனுக்கு என்ன சொல்றது, தனி மனித என்னங்க அது, நீங்க தான் சுத்த தமிழ்ல பேசுறீங்களே, தனி மனித உரிமையா ஒரு ஒழுக்கம் அந்த மாதிரி அவன் அழுத்தணும். அதுதான் ஓகேவா. அது இல்லாம எஸ் ஆல் மென் ஆல்வேஸ் மென், ஓகே எல்லாம் ஒண்ணுதாங்க. ஆனா இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது தப்புதான், அதான் சொல்ல வரேன். எண்ட் ஆஃப் தி டே ஆக்சுவலா நான் வந்து நினைச்சேன், ஒரு நிமிஷம் இருங்க, எண்டெல்லாம் போடல, நான் ஒரு மனுஷன் இப்பதான் பேசுறேன்.
இல்ல நான் வந்து இப்ப ரொம்ப ரீசெண்டா எனக்கு வந்து நான் வந்து ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணேன் என் ஃப்ரெண்டு கிட்ட, க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட. எனக்கு வந்து சரி அதுக்கு பதில் தெரிஞ்சே ஆகணுன்ற மாதிரி ஒரு இது. மென்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும், அதுக்காக கேக்குறேன். இது வந்து இப்ப சரி விமன் வந்து இந்த லாவெல்லாம் வந்து தப்பா யூஸ் பண்றாங்க. என் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்போ இந்த வரதட்சணை அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்களா, வரதட்சணை கேஸா இருக்கட்டும் இல்ல ஹராஸ்மெண்ட் கேஸா இருக்கட்டும், இத நீ தப்பா ஆக்சுவலா இது யூஸ் சொல்றியா, பண்றாங்க. ஆலிமோனி வாங்குறது சொல்றியா? அலிமோனி அதுல இருந்து இதுவும் சொல்றேன், ஹராஸ்மெண்ட்க்கு இருக்கிறது, இந்த மாதிரி சொல்றேன். விமென்க்கு அகெயின்ஸ்டா ஆ விமென் சப்போர்ட் பண்ற லாஸ் எல்லாம் இருக்குல்ல, ம் அந்த லாவெல்லாம் வந்து தப்பா யூஸ் பண்றாங்கல்ல ஒரு சில விமென். ஆமா ம் அவங்கள எந்த கேட்டகரி, அவங்க எல்லாம் ஏன் அதை பண்றாங்க, இவங்கெல்லாம் தான் ஃபெமினிஸ்டா அப்படின்ற மாதிரி அவன் என்கிட்ட கேட்டான் அந்த பையன். ம் 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 சோ நான் அதுக்கு எனக்கு வந்து அப்போ எனக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண வரல. நான் வந்து என்ன சொல்ல வந்தேன், இது எல்லா பொண்ணுங்களும் கிடையாதுல்ல, ரேண்டமா பண்றத வந்து நீ எப்படி இது பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவனும் அதான் சொல்றான், ரேண்டமா அரெஸ்ட் பண்றவங்களை வச்சுட்டு எதுக்கு நீ எல்லாருமே நீ சொல்ற அப்படின்னு. ஓகே. நான் எல்லாமே நீ சொல்லல, அது என் பாயிண்ட் கிடையாது. பட் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? லைக் இந்த அலிமணி கேஸா இருக்கட்டும், ஹராஸ்மெண்ட் எகைன்ஸ்டா யூஸ் பண்றது, ஓகே. தப்பா யூஸ் ஆக்சுவலா பண்றது. என்னன்னா என்ன விஷயம்னா, இதோட ஸ்கேல் வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். அதாவது இதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். அதுதான் மேட்டர் அங்க. இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை வந்து ஏமாத்திட்டா. லைக் ஏமாத்திட்டான்னா எப்படி சொல்றது? இவங்களோட பாயிண்ட்டுக்கே வருவோம். காசுக்காக இவனை வந்து ஏமாத்திட்டாங்க. இல்லைன்னா ம், இவனை வந்து ஹராஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்ற மாதிரி வருதுன்னா, இதோட நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர்ஸ் கம்மி. அதனால இந்த தப்பு நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த தப்பும் ம், நடந்துச்சுன்னா அதுவும் தப்பு தான். அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். ம், ஒண்ணு. அதோட ம், நம்பர்ஸ் கம்மி. அதையும் சேர்த்துக்கணும். இப்போ இதுல வந்து நமக்கு வேற என்னென்ன மாதிரி தப்புகள், இப்போ வந்து இவங்க சொல்ற இந்த ஆலிமோனி வாங்குறது, அதாவது கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் ஆகுற டைவர்ஸ் வாங்குறப்போ ஆலிமோனிக்கு காசு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் வைக்கிறாங்க. லைக் நான் சம்பாதிச்ச காசு எதுக்கு நான் அவங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு ம், கேள்விக்கும் வர்றாங்க. ம், இதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் பெண்கள் வந்து ஆண்களுக்கு செய்யற தப்புன்ற மாதிரி லிஸ்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ ம், இதே ஆப்போசிட் சைடுல வந்து நிக்கிறோம்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து ஹராஸ் பண்றான், செக்ஷுவல் அசால்ட் பண்றான்னு வச்சுக்கோ. இது ஒண்ணு. ம். 2 சீட் பண்றான்னு வச்சுக்கோ. 2 இந்த 2மே வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆயிரும்னு வச்சுக்கோ. ஆனா இது இதோட நிக்கல. அதுதான் பிரச்சனை. இங்க வந்து நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த இந்த சீட்டிங்க்கான நம்பர்ஸும், நான் இப்ப சொன்ன அந்த 2 பிரச்சனைக்கான நம்பர்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. பிளஸ் இதுக்கும் மேல போயிட்டு ரேப்ன்ற மாதிரி கேஸ் நடக்குது. நம்ம வந்து இப்போ வரைக்கும் பார்த்திருக்கோம். நம்ம ரேப் கேசஸ் வந்து என்னென்ன நடக்குதுன்ற மாதிரிலாம் பார்க்குறப்போ, அது வந்து ரொம்ப ப்ரூட்டலா இருக்கு. அந்த விஷயத்த கேட்கிறப்பயே ரொம்ப ப்ரூட்டலா இருக்கு. இந்த மாதிரி ப்ரூட்டலான ஒரு விஷயம் வந்து இந்த சைடுல நடக்கல. ஒரு பொண்ணு ஒரு பையனை வந்து ரொம்ப ப்ரூட்டலா கொன்னுட்டா. என்ன சொல்ற, அவன் லைஃப் போனது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ரூட்டலா போயிருக்கு. அவனை வந்து துடிக்க துடிக்க கொண்டிருக்காங்க. எதுக்குன்னா வெறும் இந்த மாதிரி சீட் பண்றதுக்காக. அந்த மாதிரி கேசஸ் வந்து இந்த சைடு வந்தது இல்ல. ஆனா இதே வந்து இந்த ஆப்போசிட் சைடுல ஒரு மென் ஒரு ஃபீமேலுக்கு பண்ற ஒரு விஷயம்ன்ற மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப ப்ரூட்டலா இருக்கு. இது ரொம்ப அலார்மிங்கா இருக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரேப் கேஸ் ஒண்ணு இப்போ நம்ம ரீசெண்டா இதுல கொல்கட்டால ஒரு ரேப் கேஸ் நடந்துச்சுல்ல, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ம், நடந்துச்சுன்ற மாதிரி ம், கேள்விப்பட்டோம்ல. அதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் படிச்சு பார்த்தா ரொம்ப ஹாண்டிங்கா இருக்கும். ஆமா, ஆமா. ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு மனுஷன் அதை பண்ணியிருப்பானா அப்படின்ற ஒரு ஒரு யோசனை வரும் நமக்கு. கரெக்ட். ஆனா எனக்கே தோணுது, ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு இறங்கி போய் பண்ற அளவுக்கு அவனுக்கு வந்து எங்க இருந்து அந்த தாட் வருதுன்ற மாதிரி ஒரு இது அந்த இடத்துல வருது. இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, 2 சைடுமே தப்பு நடந்தா தப்புன்றத ஒத்துக்கணும். ஆனா எந்த விஷயம் ரொம்ப சீரியஸா போகுது, ரொம்ப டேஞ்சரஸா இருக்குன்றதுதான விஷயம். அததான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பாக்குற மாதிரி வரும். ஓகே, ஃபைன். ஏன்னா நான் இதேதான் சொன்னேன். ஆனா அவன் என்ன சொன்னான்னா, இப்ப விமனுக்கு வந்து இப்படிலாம் இருக்குல்ல, லா இருக்குல்ல, விமன் சப்போர்ட் பண்றதுக்குன்னே எல்லா லாவும் இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் லூப் ஹோல்ஸ் தானே. புரியல. மென்னுக்கு இருக்கான்னு கேட்டானான்னு. மென்னுக்கு இருக்குதா அப்படின்ற போது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சப்போஸ் ஏதாவது ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸே வச்சுப்போமே, நார்மலா நமக்கு பஸ்ல நடக்கும்போதோ இல்ல என்னவோ நம்ம டைரக்டா போயிட்டு இல்ல இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொன்னா அதுலயே பாதி பேர் தான் நம்புவாங்க. உண்மையை நான் சொல்றேன். அதுலயே பாதி பேர் தான் நம்புவாங்க, பாதி பேர் நம்ப மாட்டாங்க. இவர் பண்ணாரான்ற மாதிரி நான் பர்சனலா ஃபேஸ் பண்ணனாலும் சொல்றேன். இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்பவே
இத வந்து சீரியஸா எடுத்துக்கல, இந்த மாதிரி ஒரு கேஸ் குடுக்குறாங்க, ஹராஸ்மென்ட் கேஸ் குடுக்குறாங்க, அது சீரியஸா எடுத்துக்கலன்னா அதுக்கப்புறம் வேற யாருமே ஃபைல் பண்ண முடியாது. நார்மலா அப்பா அம்மா கிட்டயே இல்ல சொல்ல முடியாதுன்றபோது இப்பவே வந்து அபிஷியலா ஃபைல் ஆகுற கேசஸே வந்து ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலி ஒரு கம்மி. 95% ஆஃப் த கேசஸ் வந்து ஃபைல் ஆகுறதே கிடையாதுன்றதுதான் ஸ்டாட்ஸ் இப்போ இருக்கிறது. இன்னொன்னு ப்ரூஃப்க்கும் நம்ம எங்கேயும் போக முடியாது இல்லனா, ப்ரூஃப்க்கு எங்க போறது இப்படிலாம் இருக்கும்போது. ஸோ இது வந்து கரெக்ட். நான் என்ன சொன்னேன், இதான் சொன்னேன். ப்ரூஃப்க்கு எங்களால எங்கேயும் போக முடியாது. இது நடக்குதுன்றது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உங்களுக்கு நடக்குதுங்கிறது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நடக்குது, நிறைய இடத்துல நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களை விட இங்க நிறைய நடக்குது, கவுண்ட் அதிகம். சோ இது இப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா எனக்கு வந்து அது உண்மையிலேயே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் இப்படி நிறைய இன்னசென்ஸ் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, என் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இஸ் அப்படி அப்ப நாங்களும் தானே ஃபேஸ் பண்றோம், அந்த மாதிரி இருந்தது எனக்கு. அதான் இல்ல சரி இன்னொரு அதாவது மென் கிட்ட கேட்போம். இங்க வந்து ரெண்டு சைடு, அதாவது ஜெண்டர் பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கறது பண்றது எதுக்காகன்னு பார்த்தோம்னா, நம்பர்ஸ் அதிகமா இருக்குன்றதுனால மட்டும்தானே தவிர அதை வந்து அட்ரஸ் பண்ணாம இருக்க கூடாதுன்றது இங்க பாயிண்ட் கிடையாது. இப்போ ஒரு பையனுக்கு ஒரு தப்பு நடக்குதுனாலும் அதுவும் தப்பு தான், ஒரு பொண்ணுக்கு ஒரு தப்பு நடக்குதுனாலும் அதுவும் ஒரு தப்பு தான். அது ரெண்டையுமே பேசிதான் ஆகணும், அது ரெண்டுக்கான சொல்யூஷனையும் நம்ம கொடுத்துதான் ஆகணும்ன்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இப்போ எப்படி சொல்றது, அது ஒரு ஜென்ரல் ஸ்டீரியோ டைப்ன்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு பையனால ஒரு தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோ, அதை பேசுறதுக்கு இப்போ ஆட்கள் இருக்காங்க. சொல்லி பேசுறது கொஞ்சம் பேர் இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றது கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க. அதனால அது அட்லீஸ்ட் ஏதாவது நடக்கும். ஆனா இப்போ ஒரு பையனுக்கு அதே மாதிரி ஒரு தப்பு நடக்குது, அது ஒரு பொண்ணால நடக்குதுன்றப்போ அதையுமே பசங்க சைட்ல இருந்தும் எடுத்து பேசணும், பொண்ணுங்க சைட்ல இருந்தும் எடுத்து பேசணும். யாருக்குன்னா விக்டிம் யாரோ விக்டிம் சைட்ல நிக்கணும். அதை விட்டுட்டு பசங்க தான் இதுல வந்து பாவம், பொண்ணுங்க தான் பாவம், அங்க போயிட்டு இந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் வந்து பண்ணக்கூடாது. அங்க பண்ணோம்னா இது வந்து ரொம்ப தப்பா இருக்கும். இது வந்து இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஃபைல் பண்றவங்க, நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஹியூமனிட்டியே இல்லைன்ற மாதிரி தானே இருக்கு. இந்த கார்ட்ஸ் எல்லாம் தப்பா யூஸ் பண்றவங்க, இவ்வளவு லா உனக்கு இருக்கு, இவ்வளவு சப்போர்ட் உனக்கு இருக்குன்னா தப்பா யூஸ் பண்றவங்கள தான் நாங்க ஃப்ரீ சூடோ ஃபெமினிசம் இவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் தப்பா யூஸ் பண்றாங்கன்னு சொல்றோம். ஆனா உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் அட்வான்டேஜ். நாங்க இதை அட்வான்டேஜா வச்சு இது எங்க பேசிக் நீடா வச்சிருக்கோம். எங்களுக்கு பேசிக்காவே இந்த விஷயம் எல்லாம் தேவைப்படுது. இட்ஸ் நாட் அட்வான்டேஜ் ஃபார் அஸ். ஆனா அது அட்வான்டேஜா எடுத்து யூஸ் பண்றாங்கன்னா அது வந்து அதை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு உண்மையிலுமே தெரியல. அது அவங்கவுங்க தனிப்பட்ட தான் சுய மனித ஒழுக்கம் வேணும். அதுக்கெல்லாம் நம்ம இன்னொருத்த லைஃபை கெடுக்கிறோம். அது வந்து ஏன்னா அதால வரப்போற இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகம். ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸ் ஒருத்தன் குடுக்குறேன்னா அது வந்து அதால வர அவன் ஃபேமிலிலேயே அவனை வந்து அவங்க தப்பாதான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அது போயிடும். ஸோ இதை வந்து நீங்க இண்டிவிஜுவலா யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. இதை வந்து ஜெண்டரோட போட்டு குழப்பாங்களோ அப்ப எனக்கு தெரியும் இந்த பாயிண்ட்ஸ். இப்போ இது வந்து நம்ம ரெண்டு சைடுல நடக்கிற பிரச்சனைக்குமே நம்ம இதை சொல்லணும். அதான் என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுனாலும் நம்ம அதை வந்து ஜெண்டர் வச்சு ஸ்டீரியோடைப் பண்ணக்கூடாது. அங்க போயிட்டு நம்ம அந்த இடத்துல போயிட்டு எஸ்ஆல்மென்ட் சொல்றோம்னு வச்சுக்கோம். ஒண்ணுக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு, அந்த இடத்துல நம்ம போயிட்டு எஸ்ஆல்மென்ட் சொல்றோம்னா அதுவுமே கைண்ட் ஆஃப் ஒரு தப்பான விஷயமா தான் போய் சேரும். அதே மாதிரி ஒரு பையனுக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா அங்கேயும் எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் ஜெனரலைஸ் பண்ணி பேசுறதும் தப்பு தான். எஸ்ஆல்மென்ட் எப்போ சொல்லணும்னா தடுமாறி விழக்கூடிய ஒரு இடத்துல நிக்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. சொல்றது எப்போனா நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய தப்புகள் நடக்குது ஒரு இடத்துல, அது எல்லாத்துக்கும் காரணம் ஆண்களா மட்டும்தான் இருக்காங்க. அந்த இடத்துல அந்த விஷயத்த ஆண்கள் நினைச்சிருந்தா தவிர்த்திருக்கலான்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருக்கிறப்போ அது பெண்களோட ஒரு கோவமா அந்த எஸ்ஆல்மென்ட் வரலாம். அந்த இடத்துல வந்துச்சுன்னா அது அட்லீஸ்ட் அதுக்கான ஒரு ரீசனாவது இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். எல்லா இடத்துலயும் போயிட்டு எல்லா ஆண்களும் இப்படிதான் சொல்றதும் தப்புதான், எல்லா இடத்துலயும் போயிட்டு எல்லா பெண்களும் இப்படிதான் சொல்றதும் தப்புதான். இன்னொன்னு வந்து என்னன்னா டைம் எக்ஸீட் ஆயிடுச்சா? சரி கட் பண்ணிக்கோங்க. ஆர்மி இருக்குல்ல, ஆர்மில வந்து இப்போதைக்கு ஏர்ஃபோர்ஸ்லயும் தான் உமன் இருக்காங்க. கரெக்டா? நார்மலா இந்த என்ன படையாது சிப்பாய், அது என்னது ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நின்னு ஃபைட் பண்ணுவாங்களே துப்பாக்கி வச்சுட்டு, அவங்க பேர் என்ன, நார்மல் சோல்ஜர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து விமன் இல்ல இப்போ வரைக்குமே அலோ பண்றது இல்ல. சேம் கை இதே என்கிட்ட கேட்டான். இப்போ உங்களுக்கு வந்து நீங்க கம்ஃபர்டபுளா கெயின் பண்ணலாம், கம்ஃபர்டபுளா வாழலாம்ன்ற இடத்துக்காக மட்டும்தான் நீங்க ஃபைட் பண்றீங்க. நல்லா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா, இப்போ மெடிக்கல்ல இருக்கீங்க, இல்ல ஐடில இருக்கீங்க, இல்ல ஜெனரலா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபைட் பண்றீங்க. எங்கெல்லாம் உங்களால போக முடியுமோ அங்கெல்லாம் ஃபைட் பண்றீங்க. நேஷனுக்காக ஃபைட் பண்றதுக்கோ இது வந்து கைண்ட் ஆஃப் டியூட்டி.
நேஷனுக்கு இது பண்றதுன்றது வந்து ஒரு டியூட்டி தான் வச்சுப்போமே. அதுக்கே நீங்க போய் ஃபைட் பண்ணல அப்படின்னு கேட்டான். அந்த சரி, ஏன் அப்போ அதுக்கு உங்களால வர நான் முடியாது? ஏன்னா நீங்க நான் ஒரு பிசிக்கலி பாயிண்ட். வீக். ஆ ஆ சரி. அவன் அவன் சொல்றது கரெக்ட் தான். பிசிக்கலி வீக்ன்ற பாயிண்ட் வந்து கரெக்ட் தான். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் பயாலஜிக்கலி இதுக்கு நான் தரணும். ஃபைட் பண்ணலன்னு அவன் சொல்றான். பயாலஜிக்கலி இது பயாலஜிக்கலி ஓகே, நான் இல்லைன்னு சொல்லல. மென் வந்து விமனோட ஸ்ட்ராங்கான ஒரு இதுதான் ஸ்பீஷிஸ் தான் வச்சுக்கோங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது நம்மளால. ஆனா விமன் வந்து அவங்களுக்கு இஷ்டம் இருந்தா அவங்க பண்ணணும்னு நினைச்சா அவங்க பண்ணணும், அவங்க போகணும்ன்றதுதான் நம்மளோட இதுவுமே. இப்ப அவன் கேக்குறான்ல, ஏன் ஆர்மிக்கு வர மாட்டீங்க? இப்ப ஏதாவது ஒரு பொண்ணு வந்து நான் ஆர்மிக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கான வழிய செஞ்சு கொடுக்கணும்ன்றதுதான் நம்மளோட செய்யணும். தாக்குமே அந்த இடத்துல. யாருமே போக கரெக்ட். கூடாது, பொண்ணுங்க வந்து கம்ஃபர்டபுளா தான் இருக்கணும்னு நம்ம சொல்லல. அது இவனுங்க சொல்ற பாயிண்ட். கரெக்டா? மறுபடியும் அங்கேயேதான் வருது. அதாவது அதுதான். இவன் இவன் மறுபடியும் நீங்க சொல்ற அந்த ஃப்ரெண்ட் வந்து மறுபடியும் எங்க இருந்து யோசிக்கிறாங்கன்னா ஒரு ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் யோசிக்கிறாங்க. அவங்க இன்னும் அந்த காமன் இதுக்கு வரல. அதுதான் பிரச்சனை இன்னும். அவங்க இன்னுமே வந்து நான் அந்த அந்த ம். அவங்க அவங்க ஒரு ஸ்டீரியோ டைப்புக்குள்ள போயிட்டாங்க. சரியா? அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணி அவங்க வெளியே வரமாட்டாங்க. வெளியே வந்திருந்தாங்கன்னா அவங்க இந்த கேள்வி கேட்டப்ப அவங்களுக்கே பதில் கிடைச்சிருக்கும். நான் அதுதான் யோசிக்கிறேன். இவங்க ரொம்ப மாடர்னா நம்ம கூட என்னோட ஏஜ் குரூப் ரொம்ப மாடர்னான பையன். இவ்வளவு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க திடீர்னு நீங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கொஸ்டினா வைக்கும்போது நான் சொன்னேன், யாரு ஃபைட் பண்ணலன்னு சொல்லாத, கூகுள் பண்ணி பாரு. நாங்களா போய் அடி வாங்கி சாகறதுக்குமே நாங்க ஃபைட் பண்ணி தான் போய் சாக வேண்டியதா இருக்கு. அவன் சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கால்ல விழ வேண்டியதா இருக்கு. உங்ககிட்ட நான் ஃபைட் பண்ணிட்டு தான் அங்க போய் நிக்க வேண்டியதாவே இருக்கு. அதுக்கு நீங்க தான் விட மாட்டீங்க எங்கேயுமே. கரெக்ட், நீங்க வீக்கு, கரெக்ட். நீ போவாதன்னு இல்ல, சொல்றது நீங்க தான், நாங்க இல்ல. நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஆக்சுவலா போயிட்டு வெளிநாட்டுக்காரன் மத்த நாட்டு கூட போய் சண்டை போடணும்னா ஊருக்குள்ள இருக்க உங்க கூட சண்டை போட வேண்டியதா இருக்கு. நான் அதான் கரெக்ட். அது சரி இது நல்ல எல்லா பாயிண்ட். மென்னுக்கும் இப்படிதான் இருக்குமா? அவன்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சேன். அவங்க ஒரு வடக்கு நண்பர்ன்றதுனால என்னால ஃபுல்லா புரிய வைக்க முடியல. சரி போடா அவ்வளவுதான், ஆமாண்டா போடா இல்லப்பா அப்படின்னு விட்டு வந்தேன். இல்லப்பா ஆனா அதாவது இல்ல 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 இப்ப என்ன வடக்கு பாயிண்ட்னா நண்பர்ன்றதுனால நான் வந்து அறிவுக்காக சொல்லல, லாங்குவேஜ்க்காக சொல்றேன். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். சரி சரி. இல்ல இப்போ இந்த விஷயத்துல என்ன பாயிண்ட்னா அவங்க விமன் வந்து பிசிக்கலி வீக்கா இருக்காங்கன்றது ஒரு ஃபேக்ட் தான். அதை நம்மளால இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதனாலதான் அவங்க வந்து ஆர்மில அலோவ் பண்ணலையா? அவங்களால வந்து ஆர்மி ட்ரைனிங் வந்து எடுத்துக்க முடியாதா? எடுத்துக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இல்லையா? அப்படின்றதெல்லாம் அந்த பொண்ணு யாரோ அவங்கள ஒரு ஒரு இது என்ன சொல்றது, பசங்களுக்கு எப்படி அந்த ட்ரைனிங் இது மாதிரி டெஸ்ட் மாதிரி எடுப்பாங்கல்ல, ஆர்மிக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி விட்டாதான் போவாங்க. தெரியும். அதான் விட்டாதானே தெரியும். முடிஞ்சது. அவங்களால போக முடியுமா முடியாதான்றது விட்டாதானே தெரியும். அது சொன்னதுக்கு தான் நீங்க வந்து ஃபைட் பண்ணீங்க. ஏன்டா நான் அடி வாங்கி சாவறதுக்கு நான் ஃபைட் பண்ணி போய் சாகணும்னா நான் என்னடா பண்றது? அதுதான் விட்டாதான் தெரியும். அப்படி அதையுமே அங்க ஸ்டாப் பண்றது யாருன்னா பசங்களா தான் இருக்காங்க. லைக் இங்கேயுமே பாலிடிக்ஸ் இருக்கு. அதுலயும் ஜெண்டர் வச்சு பாலிடிக்ஸ் அங்கேயும் பண்றாங்க. நான் வந்து இப்போ எல்லா மென்னுமே போய் நான் ஆர்மிக்கு போறேன்னு நிக்க மாட்டாங்கல்ல. இது பேஸ்ட் ஆன் தேர் ம். ஓன் விஷ், ஓன் ரிஸ்க். கரெக்டா? ஆமா. அதே மாதிரி ஒரு விமனுக்கும் இருக்கும். இல்லாமலாம் இருக்காது. நம்ம ஊர்ல நம்ம இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே லேடிஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. இன்னும் இல்லலாம் கிடையாது. ஃபைட் பண்ணணும்னு ஆமா. நினைக்கிறவங்க, அந்த மென்டாலிட்டி இருக்கிற பீப்புள் இருக்காங்க. ம். எனக்கு நீங்க குடுக்க மாட்டீங்க. இடமே விட மாட்றீங்க. நான் ஏன் போய் சரி ஓரளவுக்கு நான் நினைச்சேன் இந்த மாதிரி எந்த கேஸும் ஃபைல் ஆகல போல. உண்மையிலேயே நம்ம அதுக்காண்டி ஃபைட் பண்ணல போல அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆனா அதுக்காக ஃபைட் பண்ணி தான் நேவிக்குமே போயிருக்காங்க, ஏர்ஃபோர்ஸ்க்குமே போயிருக்காங்க. ம். ஆக்சுவலி ஏர்ஃபோர்ஸ்லயும் போய் சாக தான் ஐ மீன் சாக போறாங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏதாவது ஒண்ணு அசம்பாவிதம் இல்ல நடந்துச்சுன்னா அவங்களுக்கே தெரியும். அவங்க வந்து அவங்களோட டியூட்டி பண்றாங்க. அந்த டேர் நேஷனை டு டே ப்ரொடெக்ட் பண்றதுக்கான டியூட்டி அவங்க பண்றாங்க. பண்றாங்க. அது நீங்க நீங்க அலோவே பண்ணாம போய் அலோவே பண்ணாம நீங்க ஏன் இதுக்கு ஃபைட்டும் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டு, பாம்ப நீயே வப்பியா? நீயே எடுப்பியான்ற மாரி இல்ல பண்ணா இப்போ நான் என்ன நேஷனுக்கான ஒரு டியூட்டியை பண்ணணும்னு நினைக்கிறதுனா ஸ்போர்ட்ஸையுமே நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ்லயுமே நம்ம ஒரு நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி தான் நம்ம போய் அந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறோம். நம்ம தோத்தா அந்த நானும் தோத்த மாதிரி தான் ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்குது. அப்படி பார்த்தாலுமே விமன் நிறைய ஸ்போர்ட்ஸ்ல வந்து நல்லா தானே பண்றாங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ்ல இந்தியாவுக்கு வந்து நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன்ன்றாங்கப்பா. அது வந்து உயிரை பணைய வச்சு பண்ற வேலை இல்ல. அத்லெட்டா இருக்கிறப்பெல்லாம் ட்ரைனிங் எடுக்க மாட்டாங்களா யாரும்? ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியா தான் இருப்பாங்களா? இல்லைங்க, அறிவில்லைங்க. எனக்கு அறிவில்லைங்க. அந்த மாதிரி அந்த மாதிரிதான் இருந்தது எனக்கு. ஆமாண்டா நான் லூசுதான், என்னை விட்டுரு அந்த மாதிரி இருந்தது. அது நான் அது வந்து இன்னொரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது எப்படி இருக்கும்? அது உண்மைதானே? இல்ல எல்லாரும் இதை யோசிப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒண்ணு தோணுச்சு. கேட்கணும்னு தோணுச்சு. அது எப்படி சொல்றது, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். யாரும் வந்து நம்ம வந்து எல்லாரையுமே சொல்லல. இப்போ நம்ம வந்து ஃபீமேல்னு எடுத்தா அவன் சொல்றதுலயும் சில பேர் இருப்பாங்க. இதை இப்போ இருக்கிற சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நான் வந்து எனக்கான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல போய் நான் போய் உட்காந்துடுறேன்.
அவங்க செல்ஃபிஷா யோசிக்கிறவங்க அவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. அவங்கள போயிட்டு பொதுநலமா யோசிங்க, எல்லா பெண்களுக்கும் யோசிங்க, எல்லா ஆண்களுக்கும் யோசிங்கன்னா சொல்ல முடியாது. அது ஒரு தனிப்பட்ட மனிதரோட பிரச்சனை. அதே மாதிரி ஆண்களும் இருப்பாங்க, அதே மாதிரி பெண்களும் இருப்பாங்க. இருக்கதான் செய்வாங்க. இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. அவங்க பண்ற இப்போ எப்படி வந்து ஒரு பையன் பண்ற தப்ப வந்து எல்லாருமே பண்ற தப்புன்னு சொல்றது ஜெனரலைஸ் பண்ணி சொல்றது தப்புன்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி தானே இப்ப இங்கேயும் வருது. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு கன்க்ளூஷன் இப்போ சொல்லுங்க. அந்த பாயிண்ட்க்கு எனக்கு 2 நாளா தூக்கமே இல்ல. யோசிச்சு உண்மையா இல்ல யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஏன்டா இப்படி சொல்றீங்க அப்படி? இந்த பையன் சொல்றது ஒரு சைடுல உண்மையா இருக்கலாம், ஒரு சைடுல பொய்யா இருக்கலாம். ஓகேவா? அதுக்கான அந்த ரெண்டுமே இருக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் அது இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. நீ போய் எல்லாரையும் ஒரே மாதிரி யோசி, ஒரே மாதிரி பண்ணு, எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னு போய் சொல்லியிருந்தேன்னா, அப்படி ஒருவேளை இருந்திருந்தாங்கன்னா இவ்வளவு டிஃபரன்சஸ் வந்திருக்காது நமக்குள்ள. இப்போ நான் இருக்கேன், நீ இருக்க, இவ இருக்கா, 3 பேர் இருக்கோம். 3 பேருக்கு இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு ஒரு தாட்லயும். அந்த டிஃபரன்ஸே வந்திருக்காது இல்ல. எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சிருந்தா எல்லாம் ஒரே ரூல்ஸ் ஒரே ரெகுலேஷன்ஸ்ல எல்லாரும் வாழ்ந்துட்டு போயிருப்போம்ல. அதனால டிஃபரன்சஸ் எப்பயுமே இருக்கும் தான். அங்க எஸ்ஆல்மென்னு சொல்றதுக்கான ரீசன் வேற. இப்போ நான் இப்படி சொன்னேன்னா, அப்ப ஏன் நீங்க எல்லா பசங்களையும் சொல்றீங்கன்ற அந்த ஒரு பாயிண்ட்டுமே வரும். அதையுமே கேட்பாங்க. அதுக்கான ரீசன் வேற. ஏன்னா பண்றப்போ நிறைய பேர் பசங்களா இருக்காங்கன்றப்போ ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீ யோசிச்சு பார்த்தேன்னா, நான் நைட் ஒரு 9 மணி 10 மணிக்கு மேல அந்த ஒரு பொண்ணு யோசிக்குதுன்ற மாதிரி வச்சுக்கோ. 9 மணி 10 மணிக்கு மேல நான் வெளியே போனேன்னா, ஒரு ஆண் என்னைய ஏதாவது பண்ணிடுவான்றதுதான் அந்த பொண்ணுக்கான பயமா இருக்கும். அந்த இடத்துலதான் அவங்க எஸ்ஆல்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொண்ணு இந்த சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணியோ இல்ல அந்த மிஸ்யூஸ்ன்னு கூட சொல்ல நானு. அந்த பொண்ணு தனக்கு ஒரு ஆர்மியில போய் வேலை பார்க்கணுன்ற மாதிரி அந்த மாதிரி தன்னோட லைஃபை வந்து ஒரு நேஷனுக்காக இது பண்ணணும், கொடுக்கணும். அந்த மாதிரி இல்லாம நான் என்னோட லைஃப நான் சந்தோஷமா லீட் பண்ணா போதும்னு நினைக்கிற ஒரு பொண்ணை நீ போய் எல்லா பொண்ணும் இதே மாதிரி நினைக்கும்னு உன்னால சொல்ல முடியாது இல்ல. அதுல இப்போ நீ ஒரு 100 பொண்ணை நிக்க வச்சுட்டு நீ என்ன ஆகணும்னு எல்லா பொண்ணையும் கேட்டா எல்லா பொண்ணுமே வந்து நான் வந்து சொகுசா வாழணும்னு சொல்ல போறாங்க. இதுக்குமே நான் ஜெண்டரே சொல்லலன்ற. இது மென்னுக்கும் இது காமன் தானே. எல்லாருமே ஆர்மிக்கு போற, எல்லாருமே நாட்டை காப்பாத்த நிக்க போறாங்க. இல்ல அதானே எல்லாருமே வந்து தனக்கு என்ன இந்த 2 விஷயமுமே ரொம்ப டிஃபரெண்டான விஷயம். அங்க நம்ம எஸ்ஆல்மெண்ட் சொல்றதுக்கான ரீசன் வந்து பயம். அதுக்கான மெயின் ரீசன் பயம். இங்க வந்து சாய்ஸ் வேற. சாய்ஸ் இல்லாதனாலதான் அங்க பயம் வருது. இங்க சாய்ஸ் இருக்கிறதுனாலதான் யாரும் வந்து பயப்படாம சொல்றாங்க. சாய்ஸ் இல்லன்றப்பதான் எல்லாவற்றையும் பயம் வருது. இப்போ நீ காலேஜ்ல என்ன டிகிரி சூஸ் பண்ணணும்ன்றத உங்க வீட்டுல சொல்றாங்கன்னா உனக்கு அதுல ஒரு பயம் வரும். இவங்க ஒண்ணு எடுத்து கொடுக்குறாங்களே, நான் அதை என்ன போய் பண்ண போறேன்ற ஒரு பயம் வரும். அந்த சாய்ஸ் தான் இந்த இடத்துல மெயினான விஷயமே. ஃபெமினிசம் சொல்றப்பயே அது வர்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா சாய்ஸ். பெண்களுக்கு அவங்க என்ன பண்ணணும்ன்றதுக்கான இதை வந்து நீ சொல்லாத, அது அவங்களே எடுத்துக்கிட்டோன்றதுதான் விஷயம். அத பசங்களுக்கும் கொடுங்கன்றதுதான் விஷயமே. பசங்களுக்குமே வந்து சில இடத்துல சாய்ஸ் இல்லாம தான் இருக்காங்க. அவங்களுக்குமே தன்னோட ஒரு எல்டர்ஸா இருக்கிறவங்களோ வேற யாராவது என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்யற நிலைமையில இருக்காங்களே தவிர அவங்களுக்குமே அந்த சாய்ஸ் இல்லை அந்த இடத்துல. அதையுமே சேர்த்துதான் சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்காம உட்காந்துட்டு நீங்க என்ன எங்களை வந்து உங்களுக்கும் சேர்த்துதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறோம், வாங்க எல்லாம் ஒன்னா பேசலாம்னா இல்ல நீங்க வேற நாங்க வேறங்க, ஏன்னு நீங்க வேற நான் வேறன்ற மாதிரி அந்த மாதிரிதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியாம இருக்கிறதுனாலதான் இவ்வளவு குழப்பம் வருது, இவ்வளவு பிரச்சனை வருது, சூடோஃபெமினிசம் வருது, அதை அவங்க உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அந்த ஒரு பேசிக் விஷயம் தான். சாய்ஸ்ன்ற விஷயம் தெரியாத மாதிரி இருக்கிறதுனாலதான் நிறைய பேருக்கு அந்த குழப்பம் வருது. கரெக்ட். ஃபெமினிசம்னா தயவு பண்ணி கூகுள் பண்ணுங்க. சூட ஃபெமினிசம் வேற, ஃபெமினிசம் வேற, அவ்வளவுதான். ஆனா பாரு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு கூகுள் சர்ச் பண்ணா வேலை முடிஞ்சிடும். ஆனா அது பண்ண மாட்டாங்க. பண்ணாம உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். இல்ல நான் ஏதாவது சொல்லுவேன் டக்குன்னு ஆஃபன் சொல்லுவேன். கூகுள் வேணாங்க, நிறுத்திக்கலாம். போன்ல நெட் எதுக்கு வச்சிருக்க, போய் கூகுள் பண்றாரு. நாகார்ஜுனாவா எது போன்ல கூகுள் பண்ணலாமான்ற மாதிரி கேக்குறானுங்க. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிட்டோம் நம்ம இந்த விஷயத்தை பத்தி. நான் நினைச்சதை விட ரொம்ப நேரம் பேசிட்டோம். ரொம்ப ஆச்சரியம் தான். ஆனா வழக்கம் போல மேடம் வந்து இந்த வாட்டியும் கம்பி நீட்டிட்டாங்க. இல்ல நீ ஒரு கன்க்ளூஷன் மட்டும் சொல்லிரு. உனக்கு என்ன இதுல இந்த விஷயத்துல என்ன கன்க்ளூஷன் சொல்ல வேண்டியது மட்டும் இருக்குன்னு சொல்லிடு. இல்ல இப்ப இவ்வளவு நேரம் பேசணும்ல, அதை வச்சு உனக்கு என்ன தோணுதுன்னு மட்டும் சொல்லிடு. அவ்வளவுதான். நீ சொன்ன மாதிரி மென் வந்து மென்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்காம அவங்க காமனாவும் விமனுமே வந்து
விமனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்காம காமனா வந்து யோசிச்சாலே வந்து they could see different things. அப்புறம் they won't ஒருத்தர் blame பண்ணிக்காம ஐ திங்க் both can speak for each other அப்படிதான் நினைக்கிறேன். நானுமே நிறைய டைம் பை டிஃபால்ட் விமன் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கும். இந்த நியூஸ்லாம் பாக்குறப்ப ஹராஸ்மெண்ட் நியூஸ் ப்ரூட்டலா நடக்குது இதெல்லாம் பாக்குறப்ப எனக்குலாம் ரொம்ப கடுப்பாகும். அவ்வளோ கோவம் வரும். ஏன் ஏன் அப்படின்ட்டு அவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், கோவம் வரும். எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். பட் ஃபுல்லா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா ஐ கான்ட் சி ஈவன் அதர் மென் ஹூ ஹாவ் குட் என்ன சொல்றது நல்ல தாட் எல்லாருக்கும் பேசுறவங்க அவங்கள எல்லாம் வந்து நான் யோசிக்க முடியாது அதே பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா. ஸோ எவ்ரி ஒன் ஷுட் திங்க் ஃப்ரம் அ காமன் பெர்ஸ்பெக்டிவ். ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்லாம் இல்லாம யோசிச்சோம்னா ஐ திங்க் போத் கேன் ஸ்பீக் ஃபார் ஈச் அதர். கரெக்ட் தான் கரெக்ட் தான். ஆனா அது இறங்கி வரணும்ல. அந்த கன்க்ளூஷன் சொல்லிட்டு இருக்காங்க, அது கமெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டே இல்ல இன்னும் இருக்கா? அதான் முடிச்சிட்டான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனாலதான் நான் என்ன குறுக்க பேச வந்தேன். பேசுங்க பேசுங்க. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு நல்லாதான் வந்திருக்கு. இந்த ஆடியோ வச்சு எபிசோட போட்டுடலாம். ஓகே, என்கிட்ட கன்க்ளூஷனே கேட்கல. நீதான் சரி சொல்ற கரெக்டா தான். இல்ல பரவாயில்ல, அவ்வளவுதான். இல்ல அப்படி இல்ல இல்ல நான் சொல்றேன். இது வந்து கான்செப்டே வந்து இவங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு பேத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு, இது வந்து ஜென்டரா இல்லாம இது வந்து ஜஸ்ட் ஒரு எல்லாருமே ஹியூமன் தான். விமன் வந்து வேற எங்க இருந்தோ வரல, தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அந்த மாதிரி ட்ரீட் பண்ணும். அண்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஓல்டர் பீப்புளை கொண்டு போய் நம்மளால போய் மண்டையில ஃபெமினிசம் திணிக்க முடியாது. ஆனா என் கூட பேசி என் கூட பழகிட்டு என் கூட இருக்கிற உங்களுக்கு தெரியும் நான் என்ன ஃபேஸ் பண்றேன், நான் யாரு, என் ஃபீலிங்ஸ் என்ன, நான் உங்ககிட்ட மீன்ஸ் உங்கள்கிட்ட என் கூட இருக்கிற அதர் மென் அப்படி சொல்றேன், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்க ரொம்ப பக்கமா இருந்து நான் பண்றது, நான் கஷ்டப்படுறது இல்ல நான் ஃபேஸ் பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படி சொல்ல வரேன். நாங்க உங்களுக்கு சப்போர்ட் மீன் உங்களுக்கு எங்களுக்கு வந்து தப்பா வந்துருமே சொல்றது. நமக்காக பேசுவோம் அவர் அதுக்குதாங்க இங்கிலீஷ்ல பேசுற டக்குன்னு வர மாட்டேங்குதுங்க. அதுதான் நமக்காக பேசிட்டு இப்ப வீட்ல எல்லாம் இருக்குல்ல, வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும். அது வீட்ல இருந்து இப்ப ஸ்டார்ட் ஆகிருச்சுனாலும் இன்னும் ஒரு சில பிளேஸ்ல எல்லாம் இருக்கு சேம். அதனால வீட்ல இருந்து இப்போ நம்ம அப்பா அம்மா வந்து பேசுவாங்களான்னா முடியாது, ஆனா என் அண்ணனால பேச முடியும். அந்த மாதிரி சொல்றேன். நான் இப்ப அவங்களுக்காக பேச முடியும். அவங்க இப்ப எல்லாத்தையும் இப்ப எங்க அண்ணன் மேல கொண்டு போய் திணிச்சாங்க அப்படின்னா நான் வந்து அவங்க கேட்க முடியும். இல்ல இது நானும் தானே எங்க வீட்டுல பிறந்திருக்கேன், நானும் இங்க இவ்வளவு கொடுக்கணும், அவன் மட்டும்தான் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நான் பேசுவான். அதே மாதிரி அவனும் பண்ணலாம். எனக்கு ஏதாவது ஒரு சாய்ஸ் கொண்டு வந்து என் மேல திணிக்கும் போது அவன் சொல்லலாம், இல்ல அவங்களோட ஒப்பீனியனையும் கேளுங்க, அவங்களும் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான், அவங்களுக்கும் பிரெயின் இருக்கு, அவங்க யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லணும், சப்போர்ட் பண்ணும். அவ்வளவுதாங்க. சரி ரைட்டு, நல்ல விஷயம் தான். எனக்கு இருக்கிறதுலாம் கன்க்ளூஷன் தான் சிம்பிளான விஷயம் தான். அவன் இஷ்டத்துக்கு வாழ விடுங்கடா, ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றீங்க உட்காந்து. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தானா எதுக்கு இப்ப இவ்வளவு பேச்சு பேச வேண்டியது இருக்கு? சரி அவ்வளவுதாங்க, கேட்க மாட்டானுங்க. அவ்வளவுதாங்க, அதாங்க விஷயம் அப்படின்ற மாதிரி அதாங்க விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்காஸ்டுக்கு வந்து ஒரு நிறைவுக்கு கொண்டு வந்துரும். இவ்வளவு நேரம் பேசுனது வந்து எனக்கு இல்ல தேங்க்யூ சொல்லுங்க ஸ்பீக்கர். வரேன்டா, அதுக்கு தான்டா வரேன். ஏன் அவசரப்படுறேன்? வந்து பேசிய இரு பேச்சாளர்களுக்கும் மிக்க நன்றி. விஷயத்துல நான் தனியா பேசி என்னை தனியா விடாம ரெண்டு பேர் கூட வந்து உட்கார்ந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றிகள். மீண்டும் நிறைய எபிசோடுகளில் உங்களை பார்ப்பேன் என்று உங்களிடம் பேசுவேன் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப தமிழ்ல பேசுறேன், ஏன்னு தெரியல. வரக்கூடிய எபிசோட்ல ஏதாவது நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும். ஆடியன்ஸுக்கு இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுதான் முதல் எபிசோடு நீங்க ரெண்டு பேர் வர்றதுக்கும். ஸோ ஆடியன்ஸ் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு. வேணும்னா வந்து கடிங்க, சண்டை போடுவோம், வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்ஸ்ட்ரக்டிவா சண்டை போடுவோம். வார் வேண்டாம், போர்க்களமாக மாற்ற வேண்டாம். எவனும் வரமாட்டான் கமெண்ட்ஸ்ல, அது இன்னொரு விஷயம். அதான் பார்த்து கேட்டாதானே எவனும் வர்றதுக்கு, எவனும் கேட்க மாட்டான். ஒருவேளை கேட்டீங்கன்னா வாங்கடா, டிஎம்க்கு வாங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸ்ல வாங்க, உட்காந்து பேசுவோம். என்ன உங்களுக்கு என்ன போடுறது, எனக்கு என்ன போடுறது பேசுவோம், பிரச்சனை இல்லை. ஸோ எபிசோடை கேளுங்கள், கேட்டுக்கொண்டு மற்ற எபிசோடையும் கேளுங்க. ஸோ
ஸோ இது வரைக்கும் கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நீங்களும் நன்றி சொல்லிடுங்க பேச்சாளர்கள். தேங்க்யூ.